ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் மெயின்ஸ் லெவல் 15 மார்க் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி தன்னுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் பட்டன் வந்து கிளிக் பண்ணி டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடையே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட நான் 10 சரிங்களா, அதாவது 10 பார்ட் வந்து சால்வ் பண்ணியிருக்கிறத சிங்கிள் வீடியோஸாக போட்டிருக்கேன். சரிங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து அனலிசிஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதில் வந்து 15 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும், 10 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா, சரி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மெயின்ஸ் லெவலில் வந்து எந்தெந்த எக்ஸாம் வந்து யூஸ்ஃபுல் ஆகுனா டிஓ எக்ஸாம்னு சொல்லக்கூடிய வந்து குரூப் 1C கேட்டகரியில் நடத்துகிற ஒரு எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட்டு குரூப் 1ல் நடத்துகிற எல்லா கேட்டகரியில் தான் இருக்கும். அதில் ஒரு எக்ஸாம் இது டிஓ எக்ஸாமு. அதுக்கப்புறம் குரூப் 2 எக்ஸாம். சரிங்களா, இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கும் மெயின்ஸ் இருக்குது. அப்போது மெயின்ஸை பொறுத்தவரையும் மேக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டு. ஏன்னா நீங்கள் மெயின்ஸில் வந்து மேக்ஸ்க்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தால் மட்டும் உங்களுடைய ஸ்கோரை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும், ஈஸியாக க்ரோத் அப் பண்ண முடியும். சரிங்களா, உங்களுடைய மார்க்கு ஸ்கோரையும் ஈஸியாக க்ரோத் பண்ண முடியும். சரிங்களா, மற்ற சப்ஜெக்ட்லேயும் ஈஸியாக 5 மார்க்லாம் வாங்க முடியாது, ஈஸியாக 15 மார்க்கும் வாங்க முடியாது. நீங்கள் வரியாக பக்கமாக எழுதியிருந்தாலும் ஹையஸ்ட்டாக எவ்வளோ போடுவோன்னா 14 மார்க்ஸ் தான் போடுவாங்க. ஆனால் இங்கே மேக்ஸில் அது மாதிரி இல்லை. நீங்கள் ஸ்டெப்பு கரெக்டாக போட்டு ஒரு கரெக்டாக ப்ராசஸ் அப்ளை பண்ணியிருந்தாலே போதும், ஃபுல் மார்க் தந்துடுவாங்க. சரிங்களா, சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குது. அதில் மொத்தம் 3 சப்டிவிஷன் இருக்குது 15 மார்க்கில். சரிங்களா, இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஆ பார்ட் என்ன இருக்குது. ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் ஒரு வருடம் 6 மாதங்களுக்கு தனி வட்டியையும் தொகையையும் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு நான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அமௌண்ட்டுக்கு 8% வந்து வட்டி வீதம் சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை வருஷம்? ஒரு வருடம் 6 மாதம். அப்போது 1.5 வருஷத்துக்கு வந்து எவ்வளோ ஆகும் அமௌண்ட்டுன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்டவையினருக்கு P = அந்த Pனா குறிப்பிட்ட அசல்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ இருக்குது? 7500 ரூபாய் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன இருக்குது? 8% கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ 8%. நெக்ஸ்ட்டு என்ன வந்து என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன இருக்குது? ஒரு வருடம் 6 மாதம். அப்போது 1/2 யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஃப்ராக்ஷனாக பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கேன்? 3/2 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு ஃபார்மஸ் தெரியும். என்ன ஃபார்மஸு? தனி வட்டிக்கு வந்து PNR/100. அப்போ Pயோட வேல்யூஸ் வந்து 7500 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ப்ளஸ் என்னோட வேல்யூஸ் 3 அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, 3/2. அந்த 3/2 வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8%. சரிங்களா, 8. நெக்ஸ்ட்டு /100. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், நீங்கள் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட போடலாமே அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நிறைய டவுட் வரும். ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணாமல் ஏன் ஆல்ரெடி எழுதி வச்சு அப்படியே சால்வ் பண்ணுறாரு, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லாமே குரூப் 1க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. குரூப் 1க்காக ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நிறைய நாலேஜ் இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு ஓரியன்டாக பார்க்கும்போது ஒரு ஈஸியாக கொஸ்டின் வந்து எந்தெந்த மாடல்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம், அதுக்காக தான். சரிங்களா, ஜஸ்ட்டு 5 மினிட்ஸுக்குள்ளே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அது ஒவ்வொரு பாட்டுகளும் மொத்தம் 10 பார்ட் இருக்கும். மேபி 1 ஹவருக்கு மேலே வரும். சரிங்களா, அப்போ பாருங்கள், இது கேன்சல் பண்ணும்போது இந்த 8 வந்து இது பண்ணும்போது 4 டைம்ஸ் வரும். இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆச்சுன்னா 3 4 are 12. இது 75 அப்படியே இருக்குது. அப்போ 75 × 12 பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு 10 டைம்ஸ் பண்ணும்போது 750 வந்துடும். அகைன் 2 டைம்ஸ் பண்ணும்போது 150. அப்போது இது ஓவரால் ஆட் பண்ணும்போது 900 தான் கிடைக்கும். சரிங்களா, அப்போ பாருங்கள் என்ன இருக்குது? 900 வந்து கிடச்சிருக்கு தனி வட்டி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க கொஸ்டினில்? தொகை தான் கேட்டுக்கிறாங்க. மொத்த தொகை கண்டுபிடிக்க ஃபார்முலாஸ் வந்து அசல் ப்ளஸ் தனி வட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் மொத்த தொகை கண்டுபிடிக்க முடியும். அப்போ அசல் வந்து 7500, தனி வட்டி அதுக்கான ருப்பீஸ் வந்து 900. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8400 ரூபாய். அப்போ ஓவரால் மொத்த தொகை = 8400 ரூபாய். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு 5 மார்க் தராங்க. இந்த இது வரையும் எழுதுனா 5 மார்க்கு. ஒரு கரெக்டான ப்ரெசன்டேஷன் பண்ணாமே போதும், ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% தனி வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும் என காட்டுன்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்கள், இந்த கொஸ்டின் வந்து எப்படி சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு. எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி விதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 3 மடங்காகும்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, பாருங்கள், கொடுக்கப்பட்ட என்ன இருக்குது? ஒரு குறிப்பிட்ட அசல் எவ்வளோன்னு சொல்லலை. சரிங்களா, அதை வந்து நான் சொல்லியிருக்கேன், Pனை யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அமௌண்ட்டுன்னு எவ்வளோன்னு தெரியல. அது 1000 ரூபா இருக்கலாம், 2000 ரூபா கூட இருக்கலாம், 100 ரூபா கூட இருக்கலாம், இல்லை 1 ரூபி கூட இருக்கலாம். அதுக்காக இப்போ வட்டி வீதம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 8% சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 8%. இயரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், எத்தனை ஆண்டுகள் கேட்குறாங்க. அப்போ இயர் தான் கண்டுபிடிக்கணும். அதனுடைய மொத்த தொகை வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 3 மடங்காகும். அப்போ பாருங்கள், மொத்த பணம் = 3P. சரிங்களா, இப்போ பாருங்கள் இதில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள், மொத்த தொகைக்கு ஃபார்முலாஸ் வந்து என்ன?
தனி வட்டி ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட அசல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த தொகைன்றது. நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், அசல்னு யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், தனி வட்டிக்கு ஃபார்முலாஸ் வந்து PN0/100 ப்ளஸ்ஸு P is equal to 3P. சரிங்களா? இந்த குறிப்பிட்ட அசல் தொகை வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், P தான் யூஸ் பண்ணிக்கிறோம். மொத்த தொகை வந்து 3 times ஆஃப் அந்த குறிப்பிட்ட அசலுடைய 3 மடங்காக சொல்லியிருக்கோம். அதனால் 3P யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த P வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் ஆப்போசிட், ஏன்னா இங்கே பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் ஆப்போசிட் நெகட்டிவ் ஆகிடும். அப்போ 3P - P. நெக்ஸ்ட் பாருங்கள், PN0/100 இந்த அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் 3P - P பண்ணும்போது 2P வரும். சரிங்களா? அந்த 2P. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த P வந்து கேன்சல் ஆகிடும். ஏன்னா ஈக்குவலாக இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 6 இருந்தால் ஈக்குவலாக ஒரு வேல்யூஸ் இருந்தால் அது டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது P கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன இருக்குது, இப்போது 8n/100 இங்கே இருக்குது. இப்போ நான் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம என்னோட வேல்யூஸ் தான் கேல்குலேட் பண்ணோம். அப்போது 8n = இது கிராஸ் மல்டிபிள் பண்ணணும் 200 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ n வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணோம். அப்போ இது வந்து என்ன இருக்குது, மல்டிபிள் இருக்குது. மல்டிபிள் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போகும்போது டிவைட் ஆகும். அப்போது 200/8 பண்ணும்போது இது 4 times வருமா. இங்கே பாருங்கள், 8 2s are 16, ரிமைனிங் 4 இங்கே 0. அப்போது 5 4s are 40, 5 8s are 40 வரும். அப்போது 25 times வந்திருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எவ்வளோ, 25. சரிங்களா? அப்போது 25 ஆண்டுகளில் 8% வட்டி விதத்தில் 3 மடங்காகும். அந்த தொகை வந்து 3 மடங்காகும். எப்போனா 25 ஆண்டுகளில் ஆகும். அவ்வளோதான். இதுக்கு 5 மார்க்ஸ். சரிங்களா? மேக்ஸில் மட்டும் தான் ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். மற்ற எந்த சப்ஜெக்ட்லையும் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் பார்ட் வந்து என்ன இருக்குது, ஒரே கொஸ்டின் தான், மொத்தம் 3 சப்டிவிஷனை கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அசல் ரூபாய் 20,000க்கு 8 ஆண்டுகளுக்கு தனி வட்டி ரூபாய் 8,000 கிடைக்கிறது எனில் வட்டி வீதத்தை காண்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டுக்கிறாங்க. வட்டி வீதம் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. பாருங்கள், கொடுக்கப்பட்டவை என்ன இருக்குது, P = 20,000, என்ன வந்து என்ன இருக்குது 5 years, தனி வட்டி வந்து 8,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்னது, தனி வட்டி. சரிங்களா? தனி வட்டின்னு எழுதிக்கலாம். தமிழ் மீடியமில் தனி வட்டி. தனி வட்டியான ஃபார்முலாஸ் வந்து PN0/100. இப்போ பாருங்கள், அதனோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். P-யோட வேல்யூஸ் 20,000, R வேல்யூ, N-ஓட வேல்யூஸ் வந்து 5, R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? R தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பாருங்கள், வட்டி விதம் கேட்டுக்கிறாங்க. அப்போ R வந்து கொஸ்டின் மார்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், /100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிமைனிங் இருக்குது, இங்கே 200 இருக்குது. 200 × 5 பண்ணும்போது நாங்கள் 1000 வரும். அப்போ பாருங்கள், 1000 × 6. இந்த பக்கம் எதுவுமே பண்ணலை, லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 30 இருக்குது, இங்கே 30 இருக்குது. அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஈக்குவல் இருக்கும்போது 2 சைடு சேமாக எதனா ஒரு வேல்யூஸ் இருந்தால் டேரெக்டாகவே கேன்சல் பண்ண முடியும். அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ கேன்சல் பண்ணும்போது எல்லாமே 30 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக R = 8% கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபைனலாக வட்டி வீதம் = 8%. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நல்லா ப்ளஸ்ஸு மார்க், மேக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தவரை நல்லா ஃபுல் மார்க் வாங்க முடியும். சார், ஒரு சில பேசிக் ஃபார்முலாஸு ப்ளஸ்ஸு ஒரு சில பேசிக் ஐடியாஸு மாடல் கொஸ்டின் அப்படி இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக நம்ம மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது. இது எல்லாமே 15 மார்க் கொஸ்டின். ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியன சம அடிப்பரப்பினை கொண்டுள்ளன. வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சம அடிப்பரப்பினை கொண்டுள்ளன. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் இம்மூன்றின் கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் ஈஸியான கொஸ்டின். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, அவ்வுயரம் ஆரத்திற்கு சமமாக இருந்தால் அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எப்படி சால்வ் பண்ண பாருங்க கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டவை என்ன இருக்குன்னு எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் கூம்பு கொடுத்துருக்காங்க, அரைக்கோளம் கொடுத்துருக்காங்க, உருளை கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் வந்து மாற்றி எடுக்கக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்களோ இங்க பாருங்க, இந்த மூணு இது என்ன கொடுத்துருவாங்க, அதை மாற்றக்கூடாது. சரிங்களா? கூம்புனா கூம்பு தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும், அரைக்கோளம்னா அரைக்கோளம் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். சரிங்களா? இந்த ஆர்டர் வந்து மாற்றி இல்லதுன்னா ஆன்சர் ராங் ஆகிடும். அதனால கேர்ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் கூம்பு. சரிங்களா? இங்கே எதுனா மாற்றிக்கலாம். பட் ஆனால் இங்கே ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது அது என்ன ஷேப்பில் கொடுத்துரும் அதே மாதிரி தான் அப்ளை பண்ணணும். கூம்பு வந்து இந்த ஷேப்பில் இருக்கும், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இது வந்து அரைக்கோளம். சரிங்களா? இது வந்து உருளையில் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கூம்பின் உயரம் = உருளையின் உயரத்துக்கு ஈக்குவல். சரிங்களா? அப்போ இது ரெண்டும் சேம் ஹைட்டா இருக்கும். சரிங்களா?
நெக்ஸ்ட் இதனுடைய ஆரத்துக்கும் இதனுடைய ஹைட்டுக்கும் ஈக்குவலா இருக்கும் சரிங்களா. கோலம் வந்து அரைக்கோளம் வந்து இதனுடைய ஆரமும் இதனுடைய ஹைட்டும் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் தான் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் சரிங்களா. அப்ப பாருங்க கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க பாருங்க, கூம்பு நெக்ஸ்ட் அரைக்கோளம் நெக்ஸ்ட் தான் உருளை. அதே ப்ராசஸ் தான் எடுக்கணும். கூம்பின் கன அளவு ரேஷியோ, அரைக்கோளத்தின் கன அளவு ரேஷியோ, உருளையின் கன அளவு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும். என்ன ஃபார்முலா, கூம்பின் கன அளவுக்கு 1/3 πr². h. நெக்ஸ்ட் அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 πr³. நெக்ஸ்ட் உருளையின் கன அளவுக்கு πr²h சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிருக்காங்க பாருங்க, r is equal to h ஈக்குவல் சரிங்களா. அப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஆல்டர்னேட்டிவா மாத்திக்கிறேன், h வர இடத்துல r யூஸ் பண்றேன், இல்லைன்னா நீங்க r வர இடத்துல h யூஸ் பண்ணலாம் சரிங்களா, நோ ப்ராப்ளம். அப்ப பாருங்க என்ன இருக்கு, r² இன்ட்டு h வர இடத்துல r சப்ஸ்டிட் பண்ணா 6 ரேஷியோ 2/3 5 r³ அப்படியே இருக்கு, இங்க 5 r², இங்க h இருக்கு பதிலா r போடணும். அப்போ நெக்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு, 1/3 5 r² இன்ட்டு r பவர் 3 ரேஷியோ 2/3 5 r³. இது பண்ணும்போது அது சேம் ஆகும், r² இன்ட்டு r பவர் 3. நெக்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் த காமன் இந்த 3 டர்ம்ஸ், 5r³. அப்போ டைரக்டா கேன்சல் ஆயிடுமா, ரேஷியோல இருக்கும்போது டைரக்டா கேன்சல் பண்ண முடியும். அப்போ 5r³ எல்லாமே கேன்சல் பண்ணா ரிமைனிங் என்ன இருக்கு, வாட் இஸ் த ரிமைனிங் 1/3 ரேஷியோ 2/3 ரேஷியோ 1 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், இது வந்து 3 மல்டிப்ளை பண்ணி கேன்சல் ஆயிடும், இது 3 பண்ணும்போது மல்டிப்ளை பண்ண கேன்சல் ஆயிடும், இது 3 1 3 வரும். அப்போ 1:2:3 வரும். அப்ப பாருங்க ஃபைனலா கன அளவுகளின் விகிதம் அப்படி ஈக்குவல் டு 1:2:3 தான் எழுதியிருக்கு சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின்ல இது ஒரு பார்ட் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க இதுல சப்டிவிஷன் இருக்கு, அது எப்படி சால்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் கொஸ்டின், இதுல மொத்தம் 15 மார்க் கொஸ்டின் எடுக்கும்போது வந்து மினிமம் பெரிய கொஸ்டின் இருந்தா 2 கொஸ்டின்ல கேட்டு 7.5 7.5 மார்க் கொடுப்பாங்க. இல்ல கொஞ்சம் சின்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா 5 மார்க் 3 சப்டிவிஷனே இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்க செகண்ட் கொஸ்டின் இருக்கு, ஒரு திண்ம கோளத்தின் கன அளவு 72411 1/7 கன சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு 5 = 22/7 பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க என்ன கொடுத்துறாங்க கொஸ்டின்ல, கோலமே கொடுத்துருக்காங்க, கோலத்தின் கன அளவு கொடுத்துருக்காங்க. அப்படிக்கும்போது அதோட ஆரம் என்னவா இருக்கும் அப்படின்னு அதை கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஃபார்முலா தெரிஞ்சா நீங்க ஈஸியா 5 மார்க் வாங்கிடலாம். மற்ற எந்த சப்ஜெக்ட்லயும் மார்க் நீங்க ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் எழுதிட்டு எனக்கு இந்த கொஸ்டின் ஃபுல் மார்க் வரும் நீங்க அடிச்சு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் போட மாட்டாங்க ஃபுல் மார்க் சரிங்களா. சப்போஸ் பாலிட்டிக்கல்ல ஒரு கொஸ்டின் எழுதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஃபுல் மார்க் போட மாட்டாங்க. மேபி எல்லாம் ஹையஸ்டா போட்டா 1 மார்க் ரெடியூஸ் பண்ணி 14 அப்படி போடுவாங்க. பட் ஆனால் மேக்ஸ்ல அது மாதிரி இல்லை, நீங்க ஈஸியா பாருங்க ஸ்டெப்ஸ் போட்டு இருந்தீங்களா கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்குவீங்க சரிங்களா. அதனால தான் சொல்றது மேக்ஸ்ல எப்பவுமே கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றது. இப்போ பாருங்க என்ன கொடுத்துறாங்க, திண்ம கோளத்தின் கன அளவு அப்படின்னு சொல்லிட்டு 7241 இது என்ன இருக்கு 1/7 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க வாட் இஸ் த ஃபார்முலா, கன அளவு கோளத்தின் கன அளவு 4/3 πr³ is equal to 7241 1/7. நெக்ஸ்ட் பாருங்க சப்ஸ்டிட்யூட் த வேல்யூஸ், 5 ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 4/3 22/7 r³ is equal to இதோட இங்க பாருங்க ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா இருக்கு, மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா பண்ணிட்டு 1 ஆட் பண்ணிருக்கேன் சரிங்களா. அப்படி பண்ணும்போது 50688/7 வரும் சரிங்களா. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, இங்க ஈஸியா வரும். 7241 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 7, நெக்ஸ்ட் 7 4 28 2 7 2 14, இங்க என்ன இருக்கு 2 இருக்கு, அப்ப 16 ரிமைனிங் 1, அப்போ 8 இருக்கு, அப்போ 8687 இருக்கு. அப்போ பாருங்க பாருங்க இது 7, அப்போ 7 7 சார் 49, இது 50 ஆயிடும் சரிங்களா. 50 இது அப்ப பாருங்க 508 இங்க ஒரு ஆட் பண்ணா 88 வந்துரும் சரிங்களா, /7. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், r ஓட வேல்யூஸ் தான் சால்வ் பண்ணோம். அப்ப r³ is equal to 50688/7. இது வந்து ஈக்குவல் ஆப்போசிட்டா போனாகும் ரெசிப்ரோக்கல் ஆகும். பிகாஸ் எதுக்காகனா இதெல்லாமே மல்டிபிள் இருக்கு, மல்டிபிள் என்ன இருக்கு இங்கேயும் டிவிஷன்ல இருக்காங்க, ஈக்குவல் ஆப்போசிட்டா போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்ப 3/4 7/22. நெக்ஸ்ட் பாருங்க இந்த 7 7 கேன்சல் ஆயிடும், இது 4 × 28 வந்து 88. இது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும் 3 8 24 4 ரிமைனிங் வந்து 2 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம், இதுவும்
3 பண்ணும்போது 3 8s are 24, 4 remaining 2, 3 8s are 24, 26, 6 remaining 2, 3 6 are 80, 20, next 3 5s are 15. அப்போ 152064 இருக்கு சரிங்களா, டிவைட் பை 18 888. நெக்ஸ்ட் பாருங்க, இது நம்ம சிம்பிளி பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 1728 கிடைக்கும். அப்போ நமக்கு 1728 உடைய எதனுடைய கியூப் இருக்கும், 12 பவர் கியூபோட ஆன்சர் தான் 1728 சரிங்களா. அப்போ இந்த கியூப் கேன்சல் ஆயிடும் ஃபைனலா. அப்போ r is equal to 12 சென்டிமீட்டர் கிடைக்கும் சரிங்களா, r is equal to 12 சென்டிமீட்டர் கிடைக்கும். அப்போ பாருங்க ஃபைனலா கோலத்தின் ஆரம் is equal to 12 சென்டிமீட்டர். சப்போஸ் அவங்க கொஸ்டின்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் கேட்டிருந்தாங்கன்னா கோலத்தின் விட்டத்தை காண்கன்னா இது ரெண்டால மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா, 24 சென்டிமீட்டர்னு வரும். பட் ஆனால் கொஸ்டின்ல அவங்க ஆரம்னு கேட்டுக்கிறதுனால இதோட ஸ்டாப் ஆச்சு. சப்போஸ் ஒரு சில கொஸ்டின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணிடுவாங்க, விட்டம் காண்க அப்படி சொன்னா நம்ம ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி எழுதிடணும் ஃபைனலா. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் சப்டிவிஷன் இருக்கு. தஞ்சாவூர் பொம்மை ஒன்று அரைக்கோளத்தின் மீது கூம்பு இணைந்த வடிவில் உள்ளது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அரைக்கோளத்தின் மீது கூம்பு இணைந்த வடிவில் உள்ளது. அக்கன உருவத்தின் விட்டம் மற்றும் மொத்த உயரம் முறையே, விட்டம் எவ்வளவு சொல்லிக்கிறாங்க 21 சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய உயரம் என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க 25.5 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவை காண்கன்னு கேட்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நீங்க குரூப் 1ல கேட்டாங்கன்னா சும்மா அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுடலாம் சரிங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான கொஸ்டின் 5 மார்க் ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க, கொடுக்கப்பட்ட என்ன இருக்கு, விட்டம் கொடுத்துருவாங்க, எவ்வளவு கொடுத்துருவாங்க 21 சென்டிமீட்டர் எழுதிட்டு இருக்குன்னா எழுதிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருவாங்க, ஆரம் உயரம் கொடுத்துருவாங்க, உயரம் இருக்கு 25.5 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம விட்டத்தை ஆறத மாத்தோம்னா டிவைட் பை 2 பண்ணணும், 21 டிவைட் பை 2 ஆர் 10.5 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, தஞ்சாவூர் பொம்மையினுடைய கன அளவு தான் கேட்டுக்கிறாங்க. அப்ப அந்த பொம்மை வந்து எந்த ஷேப்ல இருக்குன்னு பாருங்களா, அரைக்கோளத்தின் மீது கூம்பு இணைந்த வடிவில் உள்ளது. இது அரைக்கோளம், இதுக்கு மேல கூம்பு ஷேப்ல இருக்கு. அப்போ இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. நார்மலா ஐஸ்கிரீமை தலைகீழ போட்டு வச்சுக்கிற ஷேப் தான். நெக்ஸ்ட் பாருங்க, தஞ்சாவூர் பொம்மையின் கன அளவுன்னு சொல்லும் போது அரைக்கோளத்தின் கன அளவும் கண்டுபிடிக்கணும், பிளஸ் இந்த கூம்பினுடைய கன அளவும் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் கூட்டிட்டா ஆன்சர் வந்து அதான். நெக்ஸ்ட் பாருங்க, அரைக்கோளத்தின் கன அளவு பிளஸ் கூம்பின் கன அளவு. அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து 2/3 πr கியூப் பிளஸ் 1/3 πr ஸ்கொயர் h. நெக்ஸ்ட் பாருங்க, இதெல்லாம் சிம்பிளி இது பண்ணுங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க வேல்யூஸ். 2/3 5 ஓட வேல்யூ 22 டிவைட் பை 7 r கியூப், r வந்து என்ன சொல்லிருக்கேன் 10.5. அப்போ 10.5 10.5 10.5 3 டைம்ஸ் இருக்கு, r பவர் 3 னா 3 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, பிளஸ் 1 கூம்பின் கன அளவு வந்து 1/3 πr ஸ்கொயர் h, 1/3 22 டிவைட் பை 7 r ஸ்கொயர் 10.5 10.5 இன்டு 25.5. இங்க நான் எனக்கு ஸ்பேஸ் இல்ல, அதனால இங்க கொஞ்சம் இங்க எழுதியிருக்கேன் சரிங்களா, இங்க இருக்கு 20.5. நெக்ஸ்ட் பாருங்க, இது சிம்பிளிகேஷன் பண்ணும்போது என்ன இருக்கும், இது 3 into 7 வந்து 21. அப்போ 21 into 105 பண்ணும்போது 0.5 தான் கரெக்டா இருக்கும். 21 நீங்க 5 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்கும் 0.5 கிடைக்கும் சரிங்களா. நீங்க செக் பண்ணி பாருங்க, கரெக்டா தான் இருக்கும். 21 into 0.5 பண்ணும்போது இது கரெக்டா 105 தான் வரும். நெக்ஸ்ட் 0 வரும்போது இது இதாயிடும் சரிங்களா. அப்போ 105 10.05 தான் வரும் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரிமைனிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் அதே மாதிரி இங்கே 0.5 இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, 2 into 22 44. ரிமைனிங் என்ன இருக்கு 0.5 0.5 10.5 10.5 இங்க இருக்கு ஆல்ரெடி 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க 22 0.5 0.5 10.5 இங்க 1 டைம்ஸ் இருக்கு. அகைன் 25.5 இங்க இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது ஆன்சர் வருது. என்ன 2 4 2 5 find 5. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 2598.75 இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5024.25 இருக்கு. அப்போ பாருங்க ஃபைனலா, எனவே தஞ்சாவூர் பொம்மையின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு 5024.25 சென்டிமீட்டர் கியூப் சரிங்களா. அதாவது 5024.25 சென்டிமீட்டர் கியூப் தான் அதனுடைய ஆன்சர் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நம்ம குரூப் 1 மெயின்ஸ் வந்து எழுதுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் மேக்ஸில் கொஞ்சம் நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் மேக்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துட்டா ஈஸியாக மெயினில் வந்து நீங்கள் டாப் மார்க் வாங்கிட்டாவே போதும். ஏன்னா சப்போஸ் வந்து எல்லாருமே மெயின்ஸில் போய் உங்களுக்கு என்னுடைய மார்க் வந்து ரெடி, நான் போயிட்டு மெயின்ஸில் போய் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரீசன், மெயின் ரீசன் எதுனா
மேக்ஸில் நீங்கள் சரியாக படிக்காமல் இருந்த ஒரே ஒரு ரீசன்னால மட்டும்தான் உங்களால் மெயின்ஸ்லேருந்து வெளியே வர முடியுமே தவிர வேற எங்கேயும் மெயின்ஸ் நீங்கள் மேக்ஸில் நல்லா பண்ணியிருந்து ரிமைனிங் மேக்ஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணும்போது வந்து மற்ற சப்ஜெக்ட் விட மாட்டீங்க சரிங்களா. கண்டிப்பாக அதுலேயும் நல்லா அச்சீவ்மெண்ட் நல்லா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்போ மேக்ஸில் தான் ஃபுல் மார்க் வாங்க முடியும். இதில் மொத்தம் உங்களுக்கு எவ்வளோ கேட்குறேன்னா பேப்பர் ஒன்ல யூனிட் 3 வந்து 50 மார்க் இருக்கு. இந்த 50 மார்க் நீங்கள் மினிமம் 45+ வாங்கிட்டீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிட்டா மற்ற பேப்பர்லாம் நல்லா வந்து இன்டர்வியூ போயிட்டு கண்டிப்பாக சரி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு. ஒரு பையில் 5 சிவப்பு மற்றும் சில நீல நிற பந்துகள் உள்ளன. அப்பையிலிருந்து ஒரு நீல நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு ஒரு சிவப்பு நிறப்பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு எனில் அப்பையில் உள்ள நீல நிற பந்துகள் எண்ணிக்கையை காண்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் சரிங்களா. 10th ஸ்டாண்டர்ட்ல பேஸ் பண்ணி இருக்கு இந்த கொஸ்டின் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் திரும்ப கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. ஒரு பேக்ல 5 ரெட் கலர் பால் இருக்கு, ரிமைனிங் எல்லாம் நீல கலர் பால் சரிங்களா. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு பர்டிகுலர் பேக்ல இருந்து ஒரு நீல கலர் பால் எடுக்கும்போது வந்து அதற்கான நிகழ்தகவு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதுக்கான இன்னொரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. சிவப்பு நிற பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவின் 3 மடங்கு எண்ணில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. 3 times ஆஃப் ரெட் கலர் பாலை எடுக்கும் போது வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க கொஸ்டின் வந்து எப்படி இருக்கு. ரொம்ப ஈஸி கொஸ்டின் சரிங்களா. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும் சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க. நீல நிற பந்துகள் எண்ணிக்கை வந்து எக்ஸ்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீல கலர் பால் அவ்வளோன்னு தெரியல, அதனால எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க சிவப்பு நிற பந்துகளின் எண்ணிக்கை வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5 கொடுத்துருக்காங்க. அப்ப 5ன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சரிங்களா. அப்போ பாருங்க அதாவது பையில் உள்ள மொத்த பந்துகளின் எண்ணிக்கை மொத்தம் சொல்லும் போதே நம்பர் ஆஃப் கூறு வெளின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது அதுக்கு டைரக்டா எப்படி சிம்பிளிகேஷன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் எஸ் சரிங்களா. நம்பர் ஆஃப் எஸ் மீன்ஸ் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கூறு வெளின்னு நம்ம எழுத தேவையில்ல, டைரக்டா அதோட சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண போதும் மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த பேக்ல வந்து என்ன இருக்கு, நீல கலர் பாலும் இருக்கு, ரெட் கலர் பாலும் இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது கிடைக்குமா, அதான் ஆட் பண்ணிருக்கேன் 5 + Xன்னு. அப்போ பாருங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் சிவப்பு நிறப்பந்து, அதாவது அந்த பேக்ல இருந்து சிவப்பு நிறப்பந்து எடுக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்குன்னா எப்படி இருக்கணும். அந்த சிவப்பு நிறப்பந்து வந்து எவ்வளவு இருக்கு 5 இருக்கு. இதோட போய் என்ன இருக்கு x+5. இது x+5 எப்படி வந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் எஸ் சரிங்களா. இதுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா விட்டுட்டு இருக்கேன், அது மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்க. இது பிஃபோர் ஸ்டெப் அது வரும். நம்பர் ஆஃப் ஏ டிவைட் பை நம்பர் ஆஃப் எஸ் தான் சரிங்களா. அந்த ஃபார்முலா வந்து இந்த பிஃபோர் இங்க எழுதிக்கிங்க சரி. நீங்க வரணும், ஜஸ்ட் நான் விட்டுட்டு இருக்கேன். எழுதும் போது இந்த ஃபார்முலா வந்து இங்க வந்து எழுதிக்கிங்க, ஏன்னா மறந்துட போறீங்க. ஸ்டெப் மார்க் இருக்கு சரிங்களா. அதனால இந்த ஃபார்முலா எழுதாம இந்த ஆன்சர் எழுதுனா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வேல்யூஷன் பண்ற ஸ்டாப்ஸ் எல்லாம் PhD பண்ணிருக்கவங்க தான் வேல்யூஷன் பண்ணுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்டடா இருப்பாங்க. இது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன யூஸ் பண்ணிக்க, நம்பர் ஆஃப் நீல நிற பந்து வந்து நம்பர் ஆஃப் B யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து சிவப்பு நிற பந்தை N ஆஃப் A யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. N ஆஃப் A, இது N ஆஃப் B சரிங்களா. ஏன்னா அங்க நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல அதுக்காக. இப்போ N ஆஃப் A டிவைட் பை N ஆஃப் S ஆல்ரெடி இங்க பாருங்க என்ன இருக்கு 5/x+5. நெக்ஸ்ட் பாருங்க அதே மாதிரி நீல நிற பந்து, ப்ராபபிலிட்டி ஆஃப் நீல நிற பந்து எடுக்கிறதுக்கு என்னென்ன பாசிபிள் இருக்கும். நீல நிற பந்து நாம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் B சரிங்களா. N ஆஃப் B டிவைட் பை N ஆஃப் S சரிங்களா. அந்த டிவைட்ல இருக்கிறது அந்த பேக்ல இருந்து ஒரு பால் எடுக்கிறதுக்கு பாசிபிள் அதுதான் சரிங்களா. அப்போ N ஆஃப் B டிவைட் பை N ஆஃப் S இதுவும் சேம் அதே மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி எழுதிடுங்க. இதை இந்த சைடுல சரிங்களா. ஏன்னா அதை விட்டுட்டு இருக்கேன். ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் எழுதணும், நெக்ஸ்ட் இது எழுதணும் சரிங்களா. ஒரு ஸ்டெப் ஜம்ப் ஆயிட்டு இருக்கேன், சரி கவனிக்காம எழுதிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஆல்ரெடி கொஸ்டின் பார்த்தாலே தெரியும் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அந்த 3 மடங்கு எப்படி இருக்கும் பாருங்க. சிவப்பு நிற பந்துக்கு வந்து 3 மடங்கு அப்படி சொல்லியிருக்காங்க, எடுப்பதற்கு 3 மடங்கு நீங்க அதிகமா இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 3 times ஆஃப் ப்ராபபிலிட்டி சிவப்பு நிற பந்து எடுப்பதற்கான நிகழ்தகவு இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் நீல நிற பந்து சரிங்களா. அப்படி ஈக்குவல் டு 3 times ஆஃப் சிவப்பு நிற பந்து வந்து ஆல்ரெடி என்ன இருக்கும் இதான் கால்குலேட் பண்ணிருக்குமா 5 ஆஃப் x+5. அப்ப பாருங்க 5 ஆஃப்
5 divided by x plus 5 equal to இங்க இருக்கு நீல நிறப்பந்து வந்து என்ன இருக்கு x divided by x plus 5 x divided by x plus 5 நெக்ஸ்ட் பாருங்க இது ரெண்டுது மல்டிப்ளை பண்ணும்போது 5 3s are 15 15 divided by x plus 5 is equal to x divided by x plus 15 சரிங்களா x plus 5 நெக்ஸ்ட் x plus 5 x plus 5 both are equal அப்ப கேன்சல் பண்ணிடலாம் டைரக்டா கேன்சல் ஆயிடும் அப்ப ரிமைனிங் இருக்குது x is equal to 15 தான் சரிங்களா அப்போ எனவே பையில் உள்ள மொத்த நீல நிறப்பந்துகளின் எண்ணிக்கை 15 சரிங்களா அவ்வளவுதான் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन சரிங்களா 5 மார்க் ரொம்ப ஈஸியா வாங்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க ஒவ்வொரு சப்டிவிஷன்லயும் மினிமம் அது சின்ன क्वेश्चन இருந்தா 3 क्वेश्चन இருக்கும் பெரிய क्वेश्चन இருந்தா மேத்ஸ்ல ரெண்டே क्वेश्चन கொடுத்திருப்பாங்க ஒரு क्वेश्चனுக்கு 7.5 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணிருப்பாங்க சரிங்களா இப்போ பாருங்க என்ன இருக்கு ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி A என்க அதில் P of A ratio P of A bar is equal to 7:12 எனில் P of A ஐ காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு क्वेश्चनல கொடுக்கப்பட்டவை is equal to P of A ratio P of A bar is equal to 7:12 நெக்ஸ்ட் பாருங்க இது வந்து ரேஷியோ வந்து நம்ம என்ன பண்ணனும் பின்னமா மாத்தி எழுதலாம் சரிங்களா ஆல்ரெடி நமக்கு தெரியும் அப்படி பண்ணும்போது வந்து P of A divided by P of A bar is equal to 7 divided by 12 நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன சால்வ் பண்ணுவோம்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் இந்த ஃபார்முலா பாருங்க we know that ன்னு யூஸ் பண்ணிருக்கேன் P of A bar is equal to 1 minus P of A இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இது ஒரு 1 மார்க் ஃபார்முலா 10th ஸ்டாண்டர்ட்ல சரிங்களா அப்போ P of A bar பதிலா 1 minus P of A அப்ளை பண்ண போறேன் அப்போ P of A bar divided by 1 minus P of A இங்க P of A bar இருந்தது பிஃபோர்ல அதுக்கு பதிலா நம்ம 1 minus P of A ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாம் equal to 7/12 நெக்ஸ்ட் பாருங்க 12 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 12 into P of A 12 into P of A 7 times of 1 minus P of A அதான் யூஸ் பண்ணிருக்கேன் நெக்ஸ்ட் பாருங்க இந்த 7 வந்து மல்டிப்ளை பண்ணா 7 1s are 7 7 P of A நெக்ஸ்ட் இது 12 P of A நெக்ஸ்ட் பாருங்க 12 P of A இங்க வந்து மைனஸ் இருக்கு மைனஸ் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டா போகும்போது என்ன ஆகும் பாசிட்டிவ் ஆகும் அப்போ பாசிட்டிவ் 7 P of A is equal to இங்க 7 இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க இது ரெண்டும் ஆட் பண்ணுங்க P of A சேமா இருக்கும் அப்ப ஆட் பண்ணும்போது 12 plus 7 19 அப்ப 19 P of A is equal to 7 நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் என்ன கண்டுபிடிக்கணும் P of A கண்டுபிடிக்கணும் அப்போ இது மட்டும் இந்த பக்கம் வச்சினா இது வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டா போய்டுமா ஏனா பெருக்கல் இருக்கு பெருக்கல் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் பண்ணா வகுத்தல் அப்போ 7 divided by 19 இப்போ இந்த क्वेश्चन இதோட ஸ்டாப் ஆச்சு சரிங்களா நான் இங்க எழுதிற क्वेश्चनக்கு இதோட ஆன்சர் ஸ்டாப் ஆச்சு பட் ஆனா ஒரு சில டைம்ஸ் வந்து ஃபைண்ட் P of A பாரும் கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் இது நீங்க இது சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு இது எக்ஸ்ட்ரா மாதிரி ஆனா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க P of A bar is equal to 1 minus P of A நமக்கு ஆல்ரெடி வேல்யூஸ் தெரியும் P of A க்கு அப்போ என்ன இருக்கு 7/19 அப்போ நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 19 minus 7 வந்து 12 ஆயிடும் அப்போ 12/19 தான் சரியான இது சரிங்களா இதனுடைய ஆன்சர் அப்போ P of A bar is equal to 12/19 தான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸி இதுல ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும் P of A bar is equal to 1 minus P of A தான் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க தேர்ட் சப் டிவிஷன் என்ன இருக்கு 35 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு ஒன்றில் 7 பொருட்கள் குறைபாடு உடையன சரிங்களா அதாவது 7 பொருள் ஏதோ ஒன்று ஐட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 35 ஆப்பிள் இருக்கிற ஒரு பேக்ல 7 ஆப்பிள் வந்து அழுகி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் அத்தொகுப்பில் இருந்து ஒரு பொருள் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அது குறைபாடற்ற பொருளாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன இப்போ அந்த 35 ஆப்பிள்ல ஒரு ஆப்பிள் எடுக்கும்போது வந்து அந்த ஆப்பிள் வந்து அழுகி போகாம இருக்க வந்து என்ன நிகழ்தகவுன்னு கேட்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन பாருங்க எப்படி சால்வ் பண்றது ஃபர்ஸ்ட் பாருங்க கொடுக்கப்பட்டவை என்ன இருக்கு நம்பர் ஆஃப் எஸ் மீன்ஸ் மொத்த பொருட்களின் எண்ணிக்கை இங்க கொடுத்துருக்காங்க அது நம்ம ஆப்ல கன்வெர்ட் பண்ணிருக்கோம் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஆப்ல எடுத்திருக்கோம் அப்ப நம்பர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் 35 குறைபாடு உடைய பொருட்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏ சரிங்களா பாருங்க குறைபாடு உடைய பொருட்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏ குறைபாடு வந்து எவ்வளவு இருக்கு 7 பொருட்கள் குறைபாடு உடையன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்பர் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 நெக்ஸ்ட் பாருங்க குறைபாடு அற்ற பொருட்களின் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் பி யூஸ் பண்ணிருக்கேன் நம்பர் ஆஃப் பி வந்து எப்படி கால்குலேட் பண்றது ஒரு பர்டிகுலர் 35 ஆப்பிள்ல 7 ஆப்பிள் கெட்டு போச்சு அப்போ கெட்டு போகாத ஆப்பிள் என்ன பண்ணணும் அந்த 35ல இருந்து 7 கழிப்போம்ல அது மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கேன் 35ல இருந்து 7 கழிச்சு எழுதியிருக்கேன் 28ன்னு எழுதியிருக்கேன் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் குறைபாடு அற்ற பொருளாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்கிறாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வேர்ட்ஸ் சரிங்களா
குறைபாடு அற்ற. சப்போஸ் இதே கொஸ்டின்ல குறைபாடு உடைய பொருள்களின் நிகழ்தகவு கேட்டு குறைபாடு அற்ற பொருள்களின் நிகழ்தகவு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ரெண்டுமே சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். பட் ஆனால் இந்த கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்க, குறைபாடு அற்ற, இங்க பாருங்க கொஸ்டின் நல்லா பாருங்க, குறைபாடு அற்ற பொருள்களாக இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, அப்போ ப்ராபபிலிட்டியாக குறைபாடு அற்ற பொருளாக இருப்பதற்கான நிகழ்தகவு இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி தான். இங்க பாருங்க குறைபாடு அற்றன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிட்டு n ஆஃப் பி டிவைட் பை n ஆஃப் எஸ். n ஆஃப் எஸ்ன்றது நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், டோட்டல் சாம்பிள்ஸ் இங்க ஆல்ரெடி இருக்கு. சரிங்களா, அப்போ n ஆஃப் பி வந்து என்ன இருக்கு 28 டிவைட் பை n ஆஃப் எஸ் 35. அப்போ கேன்சல் பண்ணும்போது 7 டேபிளும் காமன். அப்போ இது 4 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும். அப்போ 4/5 தான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க ஹென்ஸ், குறைபாடு அற்ற பொருளாக இருப்பதற்கான நிகழ்தகவு இஸ் ஈக்குவல் டு 4/5. சரிங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப நீங்க இதை விட ரொம்ப ஷார்ட்கட் எல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா 5 மார்க் தரமாட்டாங்க. ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்றவங்க நல்லா வெல் குவாலிஃபைடான ஸ்டாஃப்ல இருப்பாங்க. சரிங்களா, பிஹெச்டி முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜ் ப்ரொஃபஸர் அது மாதிரி இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு 10 இயர்ஸ் இல்ல 15 இயர்ஸ் ஒரு ஸ்கூல்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஒரு ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. சரிங்களா, அதனால கண்டிப்பா நீங்க ஃபுல் டெப்தான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தா நீங்க சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க வந்து ஸ்டெப் மார்க் பார்ப்பாங்க, ஸ்டெப்ல வந்து கரெக்டா இருக்கு, அந்த ஸ்டெப்ல நெக்ஸ்ட் இயர் அந்த ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணாம விட்டாங்க. சப்போஸ் நீங்க இதுல வந்து n ஆஃப் ஏ n ஆஃப் பி மென்ஷன் பண்ணாம போயிட்டீங்கன்னா கண்டிப்பா 3 மார்க் கூட தர மாட்டாங்க, 2 மார்க் தருவாங்க. ஏன்னா இல்ல n ஆஃப் ஏ n ஆஃப் பி n ஆஃப் எஸ் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கீவேர்ட்ஸ் மாதிரி. சரிங்களா, அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணாம ஒரு சம் சால்வ் பண்ணிருந்தா வேஸ்டா போயிடும். அதனால கரெக்டா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு கொஸ்டின். 8/9, 10/27, 32 divided by 81 ஆகியவற்றின் மீப்போவா அதாவது மீச்சிறு பொது வகுத்தியின் HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மற்றும் மீப்போமா மீச்சிறு பொது மடங்கு LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் 15 மார்க் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுக்கிறாங்க. எப்படி சால்வ் பண்ண பாருங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் பாருங்க கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அதே எழுதியிருக்கேன். 8/9, 10/27, 32 divided by 81 இது எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து எப்பவுமே நார்மலா நம்மளுக்கு ஒரு 3 நம்பர்ஸ் கொடுத்துட்டு சால்வ் பண்ணும்போது மீசிமா ஃபைண்ட் மீசிமா கேட்கும்போது வந்து அது ஈஸியா போட்டுருவோம். சரிங்களா, இந்த 8, 10, 32 எடுத்து மீசிமாவா கடைசி 1 வரை நம்ம ஃப்ரைம் பேட்டர் மாதிரி பண்ணிட்டு அதை சால்வ் பண்ணுவோம். பட் ஆனால் இங்க என்ன இருக்கு, இது ஃபிராக்ஷனா இருக்கு. ஃபிராக்ஷனா சால்வ் பண்ணது அது ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலா பாருங்க, அதாவது பின்னங்களின் மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு மீப்போவா தொகுதி இதனுடைய தொகுதி இருக்குல்ல, இந்த தொகுதி சரிங்களா நியூமரேட்டர் அதனுடைய தொகுதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீப்போவா கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் டினாமினேட்டர் சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்து மீசிமா கண்டுபிடிக்கணும். அதான் ஃபார்முலாஸ். சரிங்களா, இப்போ பாருங்க 8, 10 மற்றும் 32 மீப்போவா இதனுடைய மீப்போவா என்ன இருக்கு, நெக்ஸ்ட் டிவைடட் பை 9, 27, 81 அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் மீசிமா. சரிங்களா, இப்போ பாருங்க 8, 10, 32க்கு மீப்போவானா மீச்சிறு பொது வகுத்தி. இப்போ இந்த 3 நம்பர் காமனால் நம்பர்னால மட்டும் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி இதுக்கு தான் மீப்போவான்னு மீனிங். சரிங்களா, பாருங்க 8, 10, 32க்கு 2ஆல இது பண்ணும்போது என்ன இருக்கு, இது 4 டைம்ஸ் வரும். இது வந்து 10 வந்து 5 டைம்ஸ் வரும். இது வந்து 32 வந்து 16 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க செக் பண்ணுங்க, இங்க 4, 5, இங்க 16 இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் வந்து ஒரு காமன் டிவிசர் வந்து டிவைட் பண்ண முடியாது. சரிங்களா, அதனால இதோட மீப்போ வந்து இதை ஸ்டாப் ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கு எல்சிஎம் கீழே என்ன இருக்கு 9, 27, 81 இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா எல்லாமே தெரியும், அந்த லாஸ்ட் வரை 1 வர வரை நம்ம டிவைட் பண்ணி வரணும். சரிங்களா, அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க 9, 27, 81 இருக்கு. இதுக்கு என்ன காமனா இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் காமன் இல்லைனாலும் கடைசி 1 வரை எடுத்து வரணும். இப்போ எல்லாத்துக்கும் காமனா 3 இருக்கிறதால 3 யூஸ் பண்ணிட்டு வரேன். ஏன்னா டைரக்டா 81 போடக்கூடாது, ராங் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் நம்பர்ல போகணும். அப்ப பாருங்க 3 இது 9 வந்து 3 டைம்ஸ் இருக்கும், 27 9 டைம்ஸ் இருக்கும், 81ல 27 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்க இங்க என்ன இருக்கு 3 அகைன் 3 வந்து டிவைட் பண்ணும்போது இது வந்து 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது 9 டைம்ஸ் வரும். அகைன் 3 பண்ணுங்க என்ன வரும், இது 3 1 டைம்ஸ், இது 1 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் 3 பண்ணும்போது 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் 1 டைம்ஸ் வரும். அப்ப பாருங்க மல்டிப்ளை பண்ணுங்க 3 3s are 9, 9 9s are 81, அகைன் 9 வரும். அப்ப 9 9s are 81. அப்ப இதனுடைய மீசிமா வந்து என்ன இருக்கு 81. அப்ப பாருங்க ஃபைனலா பின்னங்களை மீப்போவா 2/81 தான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப 15 மார்க் கொஸ்டின். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து 15 மார்க்ல வந்து
கேட்டிருப்பான்னு போன ப்ரீவியஸ் எழுதுன மெயின்ஸ் வந்து யாருமே நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டு விட்டு 15 மார்க்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த கொஸ்டின்லாம். சரிங்களா? அப்போ பாருங்க, பின்னங்களையும் செகண்ட் என்ன கேட்டுருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்ம மீப்போவை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மீசிமா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மீசிமா தான் மீப்போமா சொல்லுவாங்க. அப்பாருங்க, மீசிமா பின்னங்களையும் மீசிமா இஸ் ஈக்குவல் டு, அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன, இங்க மீசிமா இருந்தா அதே மீசிமா தான் இங்க நியூமரேட்டர் வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க மீப்போவானா இங்க மீப்போ தான் வரும். அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் ஃபார்முலா மறந்துச்சுன்னா மீப்போவா அதே மாதிரி நியூமரேட்டர் மீப்போவா இருக்கும், கீழே தான் மீசிமா இருக்கும். அந்த மாதிரி மெத்தட். இப்போ இங்க மீசிமா கண்டுபிடிக்கணுமா, அதே மாதிரி மீசிமா இங்க டிவைட் பை தான் மீப்போவா. அப்பாருங்க, பின்னங்களையும் மீசிமா இஸ் ஈக்குவல் டு மீசிமா தொகுதி டிவைட் பை மீப்போவா பகுதி. சரிங்களா? அப்பாருங்க, இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அதாவது 8, 10, அது 10 மற்றும் 32க்கு தொகுதியில நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்பாருங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்க மீசிமா 8, 10, 32க்கு மீசிமா கண்டுபிடிக்கணும். அப்பாருங்க, 2 பண்ணும்போது இது 4 டைம்ஸ் வரும், இது 5 டைம்ஸ் வரும், இது 16 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் அகைன் 2 பண்ணியிருக்கேன், 2 டைம்ஸ். இது டிவைட் ஆகாது, அதெல்லாம் அப்படியே எழுதணும். நெக்ஸ்ட் இந்த 16 வந்து 8 டைம்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, 2 இருக்கு, இது 2 வந்து 1 டைம்ஸ், இது 5 வந்து 5 அப்படியே இருக்கும், ஏன்னா டிவைட் ஆகாது. அதனால இங்க பாருங்க 8 வந்து இல்ல வந்து 2 வந்து 4 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 5 வந்து 1 டைம்ஸ் வரும். இந்த நெக்ஸ்ட் 4 எடுக்கும், டைரக்டா எடுத்துக்கலாம், எனக்கு வேணும் எந்த நம்பரும் இல்ல, அப்போ டைரக்டா 4 எடுத்துக்கலாம். அப்போ பாருங்க, நெக்ஸ்ட் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4, 4 2s are 8, 8 into 20 இருக்கு. சரிங்களா? 5 4s are 20, 8 into 2 வந்து 160, அந்த 0 ஆட் பண்ணிக்கிறேன், அதனால 160 வந்து இருக்கு. சரிங்களா? இது வந்து என்ன, மீசிமா. சரிங்களா? நெக்ஸ்ட் பகுதிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், மீப்போவா தான் கண்டுபிடிக்கணும். மீப்போவா இங்க பாருங்க என்ன இருக்கு, 9, 27 மற்றும் 81. இப்ப பாருங்க 9, 27, 81. இதுக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணும். அப்போ மீப்போவான்னு என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, மீச்சிறு பொது வகுத்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? எல்லாமே காமன் நம்பரால டிவைட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப பாருங்க பண்ணும்போது என்ன இருக்கு, இது வந்து 3 டைம்ஸ், இது வந்து 9 டைம்ஸ், இது வந்து 27 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க அகைன் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண காமனா இருக்கா, அப்ப எல்லாத்தையும் டிவைட் பண்ணுங்க. 1 டைம்ஸ், 3 டைம்ஸ், நெக்ஸ்ட் 27 டைம்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க 3 காமனா இருக்கு, பட் ஆனா இங்க 3 காமனா இல்ல, அப்ப இதோட ஸ்டாப் பண்ண வேண்டியதுதான். சரிங்களா? அப்ப இதனுடைய மீப்போ வந்து என்ன இருக்கு, 3 3s are 9, அப்போ 160 divided by 9. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைனலா பின்னங்களின் மீசிமா இஸ் ஈக்குவல் டு 160 டிவைட் பை 9. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் சம்டைம்ஸ் வந்து யாருமே இப்படி மெயின்ஸ் எழுதும்போது வந்து கேட்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்த்துக்க மாட்டாங்க. கேட்டவங்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. சரிங்களா? தானா வந்து மாட்டிக்கிச்சு இந்த சம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா 50 மார்க் வாங்கிடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் இதெல்லாம் 15 மார்க் சொல்லும்போது ஸ்டெப் பார்ப்பாங்க. சரிங்களா? ஏன்னா பிஹெச்டி தான் ஒரு நல்ல ஸ்டாப் தான் வேல்யூவேஷன் பண்ணுவாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாப். அப்படி பார்க்கும்போது ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் மார்க் இருக்கு, இந்த ஸ்டெப் இதுக்கெல்லாம் மார்க் இருக்கு. சரிங்களா? இதுக்கெல்லாம் மார்க் இருக்கு. அதனால ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா ஷூரா 15 மார்க்குக்கு 15 மார்க் டெஃபினட்டா கிடைக்கும். என்னுடைய பிடிஎஃப் எல்லாம் என்னுடைய குரூப்ல வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், டெய்லி அப்டேட் பண்ணிருக்கேன். நீங்க வந்து என்னுடைய குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய பிடிஎஃப் எல்லாம் அங்க வந்து கிடைக்கும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரி பாருங்க, இப்போ இந்த வீடியோல வந்து எந்த சம்ஸ் இருக்கு, இதுக்கு என்ன மார்க் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இது பார்ட் 5 ஆன வீடியோஸ். இது வந்து 10 மார்க் கொஸ்டின். ஒரு குரூப் 1 வந்து மேக்ஸ் வந்து 2 டைப் தான் இருக்கு. ஒன்னு வந்து 15 மார்க்ஸ், நெக்ஸ்ட் வந்து 10 மார்க் கொஸ்டின். இந்த 2 டைப் தான் இருக்கு. இந்த 10 மார்க் கொஸ்டின்ல வந்து சப்டிவிஷன் இருக்கலாம், அதே மாதிரி அந்த 15 மார்க்ஸ் வந்து சப்டிவிஷன் இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். பட் ஆனா 2 டைப்ஸ் தான், ஒன்லி 10 மார்க் அண்ட் 15 மார்க்ஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இருக்கு, 2 கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு ஒருவர் விற்றார். இவ்வாறு விற்றதில் ஒன்றில் 10% லாபமும் 10% ப்ராஃபிட்டும் மற்றதில் 10% லாஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏற்பட்டது. மொத்தத்தில் அவருக்கு ஏற்பட்ட லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் பிளஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். சரிங்களா? ஈஸியா நம்ம 10 மார்க் வாங்கிடலாம் அந்த கொஸ்டினுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துறோம், நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தெரியலாமா? 2 கடிகாரம் இருக்கு, 2 கடிகாரத்தையும் ஒவ்வொரு கடிகாரத்தையும், அது 2 கை கடிகாரம் இருக்கு, அதுல ஒவ்வொன்றையும் எவ்வளவு ரூபாய்க்கு வித்துருக்காரு, 594 ரூபாய்க்கு வித்துட்டாரு. அப்போ அதுல வந்து ஒன்றுல வந்து லாபமா இன்னொன்றுல வந்து நஷ்டமா இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் வாங்கின விலையில வித்தியாசம் இருக்கும். சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாங்கின விலையில வந்து வித்தியாசம் இருக்கும். அப்போ அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சா லாபம் ஏற்பட்டுச்சா, அப்படி ஏற்பட்டு இருந்தா அதுக்கான பர்சன்டேஜ் வந்து என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லிக்கலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? கொஸ்டினே அவ்வளவுதான் இருக்கு. அப்ப பாருங்க சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு, 2 கை கடிகாரம் ஒவ்வொன்றையும் ரூபாய் 594க்கு விற்கிறார்.
அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதை அப்படியே எழுதியிருக்கேன் சரிங்களா, வேற எதுவுமே எழுதல. நெக்ஸ்ட் பாருங்க, லாபம் 10% இருந்தா அப்ப அதனுடைய சிபினா என்ன, வாங்கிய விலைன்னு சொல்லுவாங்க, காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் எழுதியிருக்கேன். அப்ப பாருங்க, முதல் கை கடிகாரத்தின் வாங்கிய விலை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க, ஆல்ரெடி காஸ்ட் பிரைஸ் டினோட்டட் பை சிபி ஒன்லி. சரி, ஓகேவா, அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா இருக்கு, 100 பிளஸ் லாபம் இன்ட்டு விற்ற விலை, இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்ச போதும் ஈஸியா நம்ம 10 மார்க் வாங்கிடலாம். அப்போ பாருங்க, 100 பிளஸ் லாபம் பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்டிட் பண்ணுங்க, பிளஸ் 100 லாபம் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ, இங்க ஆல்ரெடி சொல்லிருக்காங்க 10%. அப்போ 10% விற்ற விலை வந்து எவ்வளோ அமௌண்ட் வித்துறாங்க, 594 ரூபாய்க்கு வித்துருக்காங்க. அப்போ 594. நெக்ஸ்ட் பாருங்க, 100 இன்ட்டு 110, இது 110 சரிங்களா, இது 110 இன்ட்டு 594. இப்போ பாருங்க, 100 110 இன்ட்டு 594 அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் சிம்பிளிகேஷன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அப்படி பண்ணும்போது என்ன இருக்கும் பாருங்க, இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். இது வந்து 1 டைம்ஸ் 55ல வந்து 5 டைம்ஸ் இருக்கும். அகைன் இங்க என்ன இருக்கும், 4 இருக்கும், டிமாண்ட் அதிகமா இருக்கு. அப்போ இது ஆட் பண்ணும்போது 44 ஆச்சு. அப்போ 44 வந்து 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ 54 இன்ட்டு 10 வந்து 540. அப்போ அதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் கைகாரத்துடைய காஸ்ட் பிரைஸ் வந்து எவ்வளவு இருக்கு, 540 ரூபாய். அது இதே போலதான், எப்படி சிமிலர் வே அப்படின்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷ்ல, அதே மாதிரி தான். இதே போல இரண்டாவது கைகாரத்தின் வாங்கிய விலை சிபி அது எப்படி கால்குலேட் பண்றது பாருங்க, சேம். பட் ஆனா அங்க என்ன நஷ்டம் இருக்கு, செகண்ட்ல நஷ்டம் வந்து இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து என்ன இருக்கு, செகண்ட்ல நஷ்டம் இருக்கு. அப்போ இங்க நஷ்டத்துக்கான இது சரிங்களா, நஷ்டம் 10%, இதுக்கான ஒரு கால்குலேஷன். அப்ப பாருங்க, இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன இருக்கு, ஜஸ்ட் அங்க லாபம்னா இங்க பாருங்க, ஃபார்முலா உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் புரியும். லாபம்னா இங்க பிளஸ் போடணும், நஷ்டம்னா இங்க மைனஸ் ஆகும், சின்ன ஒரு டிஃபரன்ஸ் தான் சரிங்களா. அப்போ 100 டிவைட் பை 100 மைனஸ் நஷ்டம் பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை. நெக்ஸ்ட் பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க வேல்யூஸ், 100 டிவைட் பை 100 மைனஸ் நஷ்டம் பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு இருக்கு, 10%. சப்ஸ்டிட் பண்ணுங்க இன்ட்டு 594ன்றது வாங்கிய விற்ற விலை தான் சரிங்களா, வாங்கிய விலை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. அப்படி இருக்கும்போது நெக்ஸ்ட் பாருங்க, 10 இது 100 டிவைட் பை 10 மைனஸ் 100 மைனஸ் 10 வந்து 90 ஆயிடும், இன்ட்டு 594. இப்போ பாருங்க, இந்த ஜீரோக்கு வந்து அகைன் என்ன சிம்பிளிகேஷன் பண்ணி காமிக்கிறேன், 90 இன்ட்டு 594. இப்போ பாருங்க, இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். இப்போ பாருங்க, இது 5, இது வந்து 1 டைம்ஸ், இது வந்து 9054 இது 5 கிடைக்கும். அப்போ சேம் 9054 ஆயிடும் சரிங்களா. அப்போ 66 இன்ட்டு 0 பண்ணும்போது 660 வரும் சரிங்களா. அப்போ இதுதான். அப்போ செகண்ட் கைகடிகாரத்தின் காஸ்ட் பிரைஸ் வந்து என்ன இருக்கு, 660 ஆச்சு. சரி, நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கடிகாரத்தினுடைய வாங்கி விலையும் கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் கை கடிகாரத்தினுடைய வாங்கி விலையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் இல்ல லாஸ் கண்டுபிடிக்குது அப்படின்னா, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அவங்க எவ்வளவுக்கு வித்திருக்காங்க அதை செக் பண்ணிட்டா நமக்கு தெரியும் ப்ராஃபிட்டா லாஸ்ன்னு. அப்ப பாருங்க, எனவே இரண்டு கை கடிகாரங்களையும் வாங்கிய விலை வந்து எவ்வளவு இருக்கு, ஒன்னு 540 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, இன்னொன்னு 660 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க சரிங்களா. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன இருக்கு, 1200 ருபீஸ் இருக்கு. அப்போ எவ்வளவு, 1200 ரூபாய். இப்போ இரண்டு கை கடிகாரங்களின் விற்ற விலை அப்படின்னு என்ன இருக்கு, விற்ற விலைன்னா ஆல்ரெடி சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு கை கடிகாரத்தையும் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு கை கடிகாரத்தையும் ரூபாய் 594க்கு விற்கிறார். அப்போ 594 அகைன் 594 இரண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 1188 இருக்கு சரிங்களா. அப்போ பாருங்க, வாங்கினது 1200 ரூபாய், வித்தது எவ்வளோ, இதோட கம்மியாக தான் இருக்கு. அப்போ லாஸ் தான் ஆகியிருக்கு. அப்போ எனவே நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இது இம்பார்ட்டன்ட், இது எழுதுனா 1 மார்க், இந்த லைன்ஸ்க்கு வந்து 1 மார்க் மேக்ஸ்ல சரிங்களா. ஏன்னா என்ன கண்டிஷன், இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து இதாகுது சரிங்களா, என்னது ஃபார்மேட் ஆயின் பண்ணிருக்கு. அப்போ இந்த லைன்ஸ்க்கு வந்து இது எழுதுனா 1 மார்க் இருக்கு, மேக்ஸிமம் ஸ்டெப் மார்க் இருக்கு, அதெல்லாம் வெரி கேர்ஃபுல். அதுவும் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் ஸ்டெப் மார்க் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. பிளஸ் கண்டிஷன் கரெக்டாக இருக்கா, இந்த கண்டிஷன் கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்களா, அவங்க ஆல்ரெடி கீ ஆன்சர் கொடுக்கும்போதே கரெக்டாக செக் கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் மார்க் அப்படின்னு. அப்போ இந்த லைனுக்கு 1 மார்க் இருக்கு சரிங்களா. இந்த லைன் எழுதாம நீங்க ஃபுல்லா எழுதியிருந்தா என்ன பண்ணுவாங்க, 9 மார்க் தான் போடுவாங்க. அப்போ எனவே நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நஷ்டத்துக்கான சதவீதம் ஃபார்முலா வந்து நட்டம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 சரிங்களா, இன்ட்டு 100. அப்போ பாருங்க,
நட்டம் வந்து எவ்வளோ இருக்கு, இதுக்கு சப்ளை பண்ண எவ்வளோ இருக்கும், 12 ரூபீஸ் இருக்குமா, 12 ரூபீஸ் இருக்கு சரிங்களா. அப்போ 12 டிவைட் பை வாங்கிய விலை வந்து 1200, அப்போ 1200 இன்ட்டு 100. இப்போ பாருங்க 1200 இன்ட்டு 100, இந்த 20 இந்த 20 கேன்சல் ஆகிடும், இந்த 12 இந்த 12 கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக 1% இருக்கும். அப்போ ஃபைனலாக நஷ்டம் வந்து எவ்வளோ இருக்கு, நஷ்டம் சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 1%. சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரியும் இது வந்து எப்படி சால்வ் பண்றது, எப்படி இருக்கு அப்படின்னு. கொஸ்டின் பார்த்தாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பிலிம்ஸ் படிச்ச மாதிரி இங்க மெயின்ஸ் படிக்க முடியாது. ஏன்னா மெயின்ஸ் கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்கி படிக்கணும். ஏன்னா ஸ்டெப் மார்க் எழுதும்போது வந்து எப்படி அதுக்கு டைம் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு படிக்க வேண்டியதாக இருக்கும். என்னுடைய மெட்டீரியல் எல்லாம் என்னுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க்ல வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதில் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டா என்னுடைய மெட்டீரியல் வந்து நான் டெய்லி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் குரூப்ல. சரிங்களா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கு இரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. அதாவது ஒரு 2 நம்பர்ஸ் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற வேறுபாடு மீன்ஸ் டிஃபரன்ஸ். அதான் 5 கொடுத்துருக்காங்க. அவற்றின் வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு, வர்க்கம் மீன்ஸ் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அதனுடைய வேறுபாடு எவ்வளவு இருக்கு, 75 எனில் அவ்விரு எண்களின் பெரிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ண பாருங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஈஸியாக கேட்டுட்டா நம்ம ஈஸியா மார்க்ஸ் வந்து வாங்கி நம்மளுடைய ஸ்கோரை வந்து லெவல் அதிகமாகப்படுத்திக்கலாம் மெயின்ஸ்ல வந்து. சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க சொல்யூஷன். கொடுக்கப்பட்டவை என்ன இருக்கு, இரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. அதான் இரு எண்களின் வித்தியாசனாலும் ஒண்ணுதான், வேறுபாடுனாலும் ஒண்ணுதான். அதான் 5 யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க அந்த 2 எண் என்னன்னு தெரியாது, அதனால எக்ஸ் என்பது பெரிய எண் என்ன கருதுக. ஏன்னா 2 நம்பர் இருக்கும்போது வந்து ஒன்னு பெருசா இருக்கும், ஒன்னு சின்னசா இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா ஆயிடும். அதுக்கான டிஃபரன்ஸ் வந்து 5 இருக்கவே இருக்காது. அதனால்தான் எக்ஸ் என்பது பெரிய எண் என்ன கருதுக, எக்ஸ் மைனஸ் 5 என்பது சிறிய எண் என்ன கருதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் நீங்க கழிச்சு பாருங்க. சப்போஸ் -5 வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா. அதனுடைய வேறுபாடு வந்து கரெக்டா இருக்கும் 5. அதனாலதான். நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் கொஸ்டின் இருக்கு. அக்கார்டிங் அந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 75 கொடுத்துருக்காங்க. அப்போ வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 75. இப்போ வர்க்கம்னா என்ன, ஸ்கொயர்ஸ். அதுதான் ஸ்கொயர்ஸ். அப்போ எக்ஸ் பவர் ஆஃப் ஸ்கொயர், அந்த சின்ன பெரிய நம்பர் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் என்ன இருக்கு, சின்ன நம்பர். அப்ப என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர். இங்க என்ன இருக்கு, இதனுடைய வர்க்கங்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. இங்கேயும் வேறுபாடு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்லா பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க, வேறுபாடு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ வேறுபாடுனாவே மைனஸ் தான். அப்போ இஸ் ஈக்குவல் டு 75. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இது வந்து என்ன பேட்டர்ல இருக்கு, a minus b whole square. a minus b whole square. What is the formula a minus b whole square? a square plus b square minus 2ab. அப்ப அப்படியே இங்க என்ன இருக்கு, x minus 5 இருக்கும்போது வந்து எப்படி எழுதலாம், x minus 5 whole square பண்ணும்போது x square plus 25 minus 10x வரும். சரிங்களா. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. 2ab பண்ணும்போது minus 10x வரும். அதே தான் இங்க எழுதிருக்கு பாருங்க. என்ன இருக்கு, x square plus 25 plus 25 minus 10x minus 10x equal to 75. சரிங்களா. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த மைனஸ் வந்து நெக்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண முன்ன இருக்கும் x square minus x square minus 25 minus minus plus அப்ப 10x equal to 75. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த மைனஸ் x square plus x square கேன்சல் ஆயிடும். அப்போ பாருங்க ஃபைனல் என்ன இருக்கு ரிமைனிங், இந்த 25 வந்து ஈக்குவல் ஆப்போசிட் எடுத்து போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 10x is equal to 75 plus 25. நெக்ஸ்ட் பாருங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 100 வரும். அப்போ 10x is equal to 100. நெக்ஸ்ட் நம்ம x வேல்யூ சால்வ் பண்ணோம். அப்போ x is equal to 100 divided by 10 equal to 10 எப்படி கிடைக்கலாம். இல்லைன்னா போத் ஆர் இங்க பாருங்க ஈக்குவலா இருக்கா, இது கேன்சல் பண்ணிடலாம். 0 0 கேன்சல் பண்ணாலும் என்ன இருக்கும், 100 x equal to 10 கிடைக்கும். அப்போ பாருங்க பெரிய மதிப்பெண் கிடைக்கிறாங்க. இதுல பாருங்க இது பெருசா இது பெருசா, இதுதான் பெருசு. சரிங்களா. அப்போ எக்ஸின் மதிப்பு, அப்போ பெரிய எண்ணின் மதிப்பு x is equal to 10. அவ்வளவுதான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து பெரிய கொஸ்டின், அதாவது 50 மார்க் கொஸ்டின் இல்ல. எப்பவுமே மேக்ஸ் வந்து எல்லாமே ஒரு லிமிட்டட் பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா 2 பேஜ் வரும் ஹையஸ்டா போனா, இல்லைன்னா 1.5 அப்படி இருக்கும், இல்லைன்னா 1 பேஜ் வரும், இல்லை 1/2 பேஜ் இருக்கும். எப்போ பட் ஆனால் இங்க எனக்கு 50 மார்க் கொடுத்துருக்கனால இது 2 ரொம்ப சின்ன சம்ஸ் இருக்கிறதுனால 2 சப் டிவிஷனே இருக்கு. இப்போ பாருங்க செகண்ட் கொஸ்டின் இருக்கு.
ஒரு சரிவகத்தின் பரப்பளவு, சரிவகனா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். ஃபர்ஸ்ட் என்னது ட்ரபீசியம் சொல்லியிருக்காங்க. அவற்றின் இணை பக்கங்கள், இணை பக்கம்னா parallel sides சரிங்களா. இப்போ இதுதான் சரிவகம். இந்த சரிவகத்துல இதனுடைய ஏரியா வந்து என்ன கொடுத்துறாங்க, 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துறாங்க. அவற்றின் இணை பக்கங்கள் இதுதான், இதுவும் பேரலல், இதுவும் எப்படி பேரலா இருக்கும். அப்போ 2:3 ரேஷியோல இருக்கு என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன. அவற்றுக்கு இடையே உள்ள செங்குத்து தொலைவு இதுதான். ஹைட் வந்து இதனுடைய ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. 16 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஹைட்டு தான், இதுவும் சேம் தான், 16 சென்டிமீட்டர் தான். அப்படி இருக்கும்போது வந்து சிறிய பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. சிறிய பக்கத்தின் நீளம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது கம்பேர் பண்ணும்போது இதுதான் சின்ன பக்கமா இருக்கு. அப்போ இதனுடைய நீளம் தான் கேட்டுக்கிறாங்க சரிங்களா. இதனுடைய லென்த் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இதுக்கு நீங்க டயக்ராம் டிரா பண்ணாம ஆன்சர் சால்வ் பண்ணியிருந்தா கண்டிப்பா மார்க் வந்து 1 மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டயக்ராம் வந்து எங்க டிரா பண்ணணுமோ அதை டிரா பண்ணி நீங்க எழுதுனாதான் அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா. அதனால பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டவை என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிவு வகத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ, 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர், 160 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இணை பக்கங்கள் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ, 2:3. அப்போ 2:3 விதத்துல இருக்கு. நெக்ஸ்ட் செங்குத்து தொலைவு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 16 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு சரிங்களா. அப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சிறிய பக்கத்தின் நீளம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ சிறிய பக்கத்து நீளம் வந்து கண்டுபிடிக்குது எப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கு என்னுடைய சொல்யூஷன் தொடர்ந்து. இப்போ பாருங்க, அங்க என்ன யூஸ் பண்ணோம் அதே தான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ட்ரபீசியம். இந்த ட்ரபீசியம்ல இது 16 சென்டிமீட்டர், இதுவும் 16 சென்டிமீட்டர். இது 3:2 ரேஷியோல இருக்கு. எப்படின்னா இது பெருசா இருக்கு எப்பவுமே, இது வந்து அதிகமாக இருக்கும். அப்போ 3 ரேஷியோ, இது 2 ரேஷியோன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அது 3x, இது 2x, 3x யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம எப்படி கால்குலேட் பண்றதுக்கு, அதாவது இதனுடைய சைட்ஸ் சால்வ் பண்ணணும். அதனால அதனுடைய பரப்பளவு ஃபார்முலா தெரியும். சரிவகத்தின் பரப்பளவு is equal to half into h a plus b சரிங்களா. half into h a plus b இதனுடைய sum of parallel sides. இது வந்து height, இதனுடைய height சரிங்களா. அப்ப பாருங்க, 160 is equal to 1/2. h வந்து என்ன இருக்கு, 16. அப்போ into a ஓட வேல்யூ என்ன இருக்கு, 3x இல்ல 2x இங்க மாத்தி எழுதியிருக்கேன் சரிங்களா. நோ ப்ராப்ளம். இல்லைன்னா இது a plus b கூட மாத்திக்கலாம், நோ ப்ராப்ளம். இது வந்து a இது b கூட இருக்கட்டும். ஆனா சம் ஆஃப் parallel sides தான் மீனிங் சரிங்களா. சம் ஆஃப் parallel sides தான் இதுக்கு. அப்படி இருக்கும்போது 2x plus 3x. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, 160 is equal to 1/2 16 into 5x. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன இருக்கு, 2 plus 3 5. அப்போ 5x. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணா இது 8 டைம்ஸ் இருக்கும். அப்போ 160 is equal to 8 into 5x சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 5 into 8 பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது 40x வந்திருக்கு. நெக்ஸ்ட் 160 is equal to 40. இப்போ பாருங்க, 160 40x ஆல சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். 160 40x. இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் இது வந்து 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் கூட டேட்டா பண்ணலாம். இல்லைன்னா 16/4 equal to x. இது வந்து 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ x is equal to 4 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு சரிங்களா. ஏன்னா அவங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால சென்டிமீட்டர் யூஸ் பண்ணணும். சப்போஸ் அங்க மீட்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம மீட்டர்னு அப்ளை பண்ணணும் சரிங்களா. வெரி இம்பார்ட்டன்ட். சென்டிமீட்டர் கூட பார்ப்பாங்க அப்பவுமே, அதனால வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இணை பக்கங்களின் விகிதம் என்ன இருக்கு, 2:3. அதாவது எதுனா அங்க இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த இணை பக்கத்துடைய விகிதம் தான் அங்க எழுதியிருக்கேன். இதுல சின்ன அளவு வந்து எது கொடுத்துருக்காங்க, சின்ன பக்கம் வந்து எதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ 2:3. அப்போ இது ரேஷியோ வந்து 2x எழுதலாம், இது 3x எழுதலாம். அப்போ இது வந்து x சப்ஸ்டியூட் பண்ணுங்க வேல்யூஸ். 2 into 4 வந்து 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 3 into 4 வந்து மல்டிப்ளை பண்ணா 12 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, சப்போஸ் இதே கொஸ்டின்ல பெரிய பக்கத்தின் நீளம் கண்டுபிடிக்க சொன்னா இது 12 சென்டிமீட்டர் நம்ம எழுதணும் சரிங்களா. அதனால 2 கன்க்ளூஷன் போட்டு வச்சிருக்கேன். அப்போ அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, எனவே சிறிய பக்கத்தின் நீளம் தான் கேட்டுக்கிறாங்க நம்மளுடைய கொஸ்டின்ல. அப்போ சிறிய பக்கத்தின் நீளம் is equal to 8 சென்டிமீட்டர் சரிங்களா. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் சரிங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணவே போதும். குமார் என்பவர் 2 மணி நேரத்தில் 70 கிலோமீட்டர் தூரம் கடக்கிறார் எனில் அதே வேகத்தில் சென்றால் 8 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் கடந்திருப்பார் அப்படி கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் சரிங்களா. இந்த கொஸ்டின் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன புரியுதுன்னு பாருங்க, ப்ளஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னு. ஃபர்ஸ்ட்
2 கிலோமீட்டர் தூரத்தை வந்து அது 2 மணி நேரத்தில் 70 கிலோமீட்டர் ஒருத்தர் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது வந்து சேம் 8 மணி நேரத்தில் வந்து எத்தனை கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார் அதான் கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் சொல்லிட்டு கொடுக்கப்பட்டவை கொஸ்டின் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அது நம்ம எழுதிக்கலாம் ஒன் டைம். 2 மணி நேரத்தில் வந்து எவ்வளோ தூரம் போகிறாங்க, 70 கிலோமீட்டர் போகிறாங்க. நெக்ஸ்ட்டு 8 மணி நேரத்தில் போகும்போது வந்து அதனுடைய தூரம் தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அதனால் அதான் கொஸ்டின் மார்க்கை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து நேரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கிலோமீட்டர் வந்து தொலைவுன்னு இருக்குல்ல, அதான் தொலைவுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேரம் வந்து எவ்வளோ இருக்குது, 2 ஹவர்ஸ்க்கு வந்து 70 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 8 ஹவர்ஸ் நம்ம சொல்லும்போது அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம். அது வந்து தெரியாது, அதனால் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது 70 கிலோமீட்டர் ஆகுதுன்னா, அப்போ 8 ஹவர்ஸ் சொல்லும்போது இந்த கிலோமீட்டர் வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ 70 விட என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். மொத்தம் இதில் 3 மெத்தட் தான் இருக்குது. ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆன ஒரு மெத்தடு, இல்லை ரெண்டுமே டிகிரீஸ் ஆன ஒரு மெத்தடு, இல்லை 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 டிகிரீஸ் ஆன ஒரு மெத்தடு. சரிங்களா, இந்த 3 மெத்தட் தான் பேஸ் பண்ணி செயின் ரூல் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள், ரெண்டுமே டிகிரீஸ் ஆனாலும் இல்லை ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 டிகிரீஸ் ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணும். சேம் பேட்டர்ன் தான். சரிங்களா, அப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது, ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனால் என்ன சொல்லியிருக்கேன், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லை ரெண்டுமே டிகிரீஸ் ஆனாலும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 × x = 8 × 70. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம என்ன சால்வ் பண்ணோம், எக்ஸோட வேல்யூ தான் சால்வ் பண்ணணும். அப்போ எக்ஸ் வந்து இந்த பக்கம் வச்சுன்னு ரிமைனிங் வந்து இது ஆப்போசிட்டாக இது பண்ணால் என்ன ஆகும், டிவைட் ஆகும். அப்போ 8 × 70/2. நெக்ஸ்ட் பாருங்கள், இது 1 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ் இருக்கும். அப்போ 4 7s are 28 வரும். அப்போ பாருங்கள் 280 கிலோமீட்டர். அப்போ பாருங்கள் ஃபைனலாக ஹென்ஸ் குமார் என்பவர் 280 கிலோமீட்டரை 8 மணி நேரத்தில் கடந்திருப்பார். சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சப்போஸ் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, இதை வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட சால்வ் பண்ணி காமிச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் எல்லாமே குரூப் 1 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. அப்படி போகும்போது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணும்போது அப்படி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மாடல்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குது, இதுலாம் 5 மார்க் கொஸ்டின். சரிங்க, இதுக்கு பார்ட் ஏக்கு 5 மார்க்கு, பார்ட் பிக்கு வந்து 5 மார்க். இந்த கொஸ்டின் எல்லாம் ப்ரீவியஸ் இயர் வந்து 2019 கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் செகண்ட் கொஸ்டின் இருக்குது, 24 மாணவர்களுக்கு சீருடை வழங்க ரூபாய் 6000 செலவாகும் எனில் ரூபாய் 72,000க்கு எத்தனை மாணவர்களுக்கு சீருடை வழங்கலாம் அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எப்படி சால்வ் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டினை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 24 மாணவர்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் தராங்க. அது வந்து எவ்வளோ செலவாகுதுன்னா 6000 ரூபாய். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, 72,000 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை மாணவர்களுக்கு சீருடை வழங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவையில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 24 மாணவர்களுக்கு 6000 ரூபாய் செலவாகுது. அப்போ எக்ஸ் மாணவர்கள் சொல்லிவிட்டு 72,000 ரூபாய் செலவாகுது. அப்போ எக்ஸோட மாணவர்கள் வந்து தெரியாதா, அதனால கொஸ்டின் வந்து நான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன இருக்குது, மாணவர்களும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், செலவுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி தெரியும் மாணவர்கள் வந்து எவ்வளோ இருக்குது, 24 பேருக்கு வந்து 6000 ரூபாய் செலவாகுது. அப்போ 72,000 ரூபாய் செலவாகும்போது அதனுடைய மாணவர்கள் வந்து எண்ணிக்கை வந்து கண்டுபிடிக்கணும். அது தெரியாதனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போது 24 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 6000 ரூபாய் இருக்குது. அப்போ இங்கே அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கனால இங்கே என்ன ஆகும், ஸ்டூடெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. அப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டுமே என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்னென்ன மெத்தட் நமக்கு தெரியும், ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆன ஒரு மாடல், ரெண்டுமே டிகிரீஸ் ஆன ஒரு மாடல், இல்லை 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 டிகிரீஸ் ஆன ஒரு மாடல். இப்போ பாருங்கள் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணோம், இது வந்து என்ன மாடல் இருக்குது, நேர்மாறல். சரிங்களா, அப்போது கொடுக்கப்பட்ட வினாவானது நேர்மாறல் கொண்டுள்ளது. எனவே நேர்மாறல் என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 24 × 72,000 24 × 72,000 is equal to x × 66,000. அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம என்ன சால்வ் பண்ணணும், எக்ஸோட வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணணும். அப்போ எக்ஸோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன இருக்குது, மல்டிபிள் இருக்குது 6000. அது வந்து ஈக்குவல் ஆப்போசிட்டாக பண்ணும்போது என்ன இருக்குது, டிவிஷன் ஆகிடும். அப்போ 24 × 72,000 / 6000
3 0 3 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இது 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு 4 into 72 இருக்குது. அப்போ 72 into 4 பண்ணும்போது 4 2 சார் 8, 4 7 சார் 28. அப்போ 288 டேஸ் வந்து ஆகும். சரிங்களா? 288 ஸ்டூடெண்ட்ஸு பாருங்கள். எனவே ரூபாய் 72,000க்கு 288 மாணவர்களுக்கு சீருடை வழங்க முடியும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? இதெல்லாம் செயின் ரூலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். இதுவரை நம்ம சால்வ் பண்ணியிருந்தால் போதும், 10 மார்க் தருவாங்க. இது செகண்ட் 10 மார்க் ஒரு கொஸ்டின். பாருங்கள், இது என்ன இருக்குது? செகண்ட் கொஸ்டின். இது பார்ட் ஏ கொஸ்டின். சரிங்களா? இங்கே சின்னதாக போட்டிருக்கேன் பார்ட் ஏ. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு பக்கத்திலும் 35 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் நம்மளுக்கு புரியணும். இப்போது நம்மக்கிட்ட ஒரு மேக்ஸ் புக் இருக்குது. மேக்ஸ் புக்கில் வந்து ஒரு பர் பேஜுக்கு வந்து 35 லைன்ஸ் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வந்து அது டோட்டல் பேஜ் வந்து 120 பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே ஒரு நோட்ஸை 24 இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக எழுதும்போது அங்கே வந்து 35 வரி எழுதியிருக்காங்க ஒரு பக்கத்துக்கு. 24 வரிகளாக எழுதும்போது வந்து அதனுடைய மொத்த பக்கம் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும், அதை கேட்டுக்கிறாங்க கொஸ்டினில். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவை என்ன இருக்குது? 35 வரிகள். அதாவது 35 வரிகள் எத்தனை பக்கத்தை இருக்கும்? 120 பக்கத்தை பேஸ் பண்ணியிருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 24 வரிகள் சொல்லும்போது வந்து அதனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் வந்து நமக்கு தெரியாது. அதனால் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்கள், வரிகள். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? பக்கங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன இருக்குது? 35 பேஜஸ் வந்து, அதாவது 35 லைன்ஸ் வந்து 120 பக்கத்தை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 24 லைன்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? அதனுடைய எக்ஸ் பேஜஸ் அது தெரியாது, அதனால் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். 35 லைனில் எழுதும்போது அதனுடைய பக்கம் வந்து எவ்வளோ இருக்குது? 120 இருக்குது. நெக்ஸ்ட்டு 24 வரிகள் எழுதும்போது அதனுடைய பக்கம் வந்து என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? அப்போ இது 1 டிக்ரீஸ் ஆகுது, 1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி சொல்லி தந்திருக்கேன், 3 மெத்தட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு 2மே இன்க்ரீஸ் ஆனால் ஒரு மெத்தடு, இல்லைனா 2மே டிக்ரீஸ் ஆனால் ஒரு மெத்தடு, 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 டிக்ரீஸ் ஆனால் இன்னொரு மெத்தடு. அப்போ பாருங்கள், இதில் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுது? தேர்ட் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுது. இப்போது 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 டிக்ரீஸ் ஆகுது. அப்போது இது வந்து என்ன மாடல்? எதிர்மாறல். 1 ஏறின்னு 1 கீழே இருந்தால் அது எதிர்மாறல். அப்போது எதிர்மாறலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? பிஃபோராக இது மாதிரி இருக்கும்போது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே இருக்கும்போது எதிர்மாறலாக வரும்போது ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். பாருங்க, கொடுக்கப்பட்ட வினாவானது எதிர்மாறலை கொண்டுள்ளது. எனவே 35 நான் சொல்லி தந்திருக்கல, இங்கே பாருங்கள், மல்டிப்ளை பண்ணால் ஸ்ட்ரைட்டாக பண்ணணும். அப்போ 35 × 120 = 24 × x. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன இருக்கும்? நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். பாருங்கள், இங்கே இருந்த 24 வந்து இங்கே டிவிஷன் வந்துடும். அப்போ 35 × 120 / 24. 35 × 120 / 24. இப்போ பாருங்கள், இது 1 டைம்ஸ், இங்கே 0 ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2 டைம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சால்வ் பண்ணுறது இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். அப்போ 35 × 5 பண்ணும்போது என்ன இருக்கும்? 5 5s are 25, 5 ரிமைனிங் 2, 5 3s are 17, 5 3s are 15 ப்ளஸ் 2 வந்து 17. அப்போ 175 கிடைக்கும். அப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்மளுடைய ஆன்சர் என்ன இருக்குது? 175, 175. அப்போது ஒவ்வொரு பக்கத்திலும் 24 வரிகளாக இருந்தால் 175 பக்கங்கள் இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், பி பார்ட் வந்து என்ன இருக்குது? 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மாடலாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள். 7 நாளில் வந்து ஒரு ஒர்க்கை 7 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 52 நாளில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. அதே ஒர்க்கை 13 நாள் வந்து எத்தனை பேர் வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின். பாருங்க, கொடுக்கப்பட்டவை 7 ஆட்கள் 52 நாள் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. சேம் அந்த ஒர்க்கை 13 ஆட்கள் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வந்து என்னென்னு கேல்குலேட் பண்ணோம். அதான் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆட்கள் நாட்கள். சரிங்களா? பாருங்கள், ஆட்கள் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது? 7. அதுக்கு 52 நாள் வந்து இருக்குது. அப்போ 7 52. நெக்ஸ்ட்டு 13 ஆட்கள் இருக்காங்க, 4 தான் கேல்குலேட் பண்ணணும். பாருங்கள், 13 இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் ஆல்ரெடி கொஸ்டின் சொல்லியிருக்கேன். 7 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 52 நாளில் முடித்தா
13 பேர் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை பண்ணுவாங்க, இதை விட கம்மியாக தான் பண்ணுவாங்க. அப்போ இது டிகிரிஸ் ஆகும், இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்கள், இது ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஒன்று டிகிரிஸ் ஆகிருக்கு. அப்போ இது என்ன மெத்தடு? எதிர்மாறல். அப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட வினாவானது எதிர்மாறலை கொண்டுள்ளது. எனவே எதிர்மாறல் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள், 7 × 52 இஸ் ஈக்குவல் டு 13 × x. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ் வேல்யூ இதை கேல்குலேட் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணும்போது 7 × 52 இங்கே இருக்குது, எக்ஸ் சால்வ் பண்ணும்போது இது வந்து டிவிஷன் வந்துடும். அப்போ 13. நெக்ஸ்ட் பாருங்கள், 7 × 52 டிவைட் பை 13. இது வந்து 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 4 28 வரும். அப்போது இந்த ஃபைனல் ஆன்சர் 28 நாட்கள். அப்போ பாருங்கள் ஃபைனலாக, எனவே 13 ஆட்கள் அந்த வேலையை 28 நாட்களில் முடிப்பர். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 10 மார்க் கொஸ்டின் தான். நம்ம ஆல்ரெடி ப்ரிலிம்ஸில் வந்து படிச்சிருப்போம், ஆனால் அங்கே ஃபார்முலா தெரியாமல் படிச்சிருப்போம். ஆனால் இங்கே வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரிங்களா? ஃபார்முலாவுக்கு ப்ளஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடும்போது அதனுடைய மார்க்ஸ் வந்து தருவாங்க. சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பார்ட் ஏ கொஸ்டின் இருக்குது. ஒரு இராணுவ முகாமில் 800 வீரர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு 60 நாட்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தால் எத்தனை நாட்களுக்கு அந்த மளிகை பொருட்கள் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே போதுமானதாக இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், கொஸ்டின் நம்ம லிசன் பண்ணலாம். இப்போது ஒரு முகாம் நடத்துகிறாங்க. சரிங்களா? இராணுவம் சேர்ந்து ஒரு முகாம் நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஃபஸ்ட்டு 800 பேர் இருக்காங்க. அந்த 800 பேருக்கு வந்து மளிகை பொருட்கள், அதாவது சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் வந்து 60 நாட்களுக்கு தேவையானது அளவு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அகெயின் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிடுறாங்க. அதனுடைய 400 பேர் வந்து திரும்ப வந்துடுறாங்க. வந்து சேர்ந்தால் அதே சேம் ஃபுட் வந்து எத்தனை நாட்களுக்கு வந்து வரும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க கொஸ்டினில். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவை. இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. சரிங்களா? 8th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸி. 8th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம், இல்லைனா 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், 800 வீரர்கள் இருக்குது. என்ன இருக்குது, 60 நாட்களுக்கு. இங்கே தான் சொல்லியிருக்காங்க, 800 வீரர்களுக்கு 60 நாட்களுக்கும் போதுமானது இருக்குது. நெக்ஸ்ட்டு மேலும் 400 வீரர்கள் வந்துடுறாங்க. அப்படி வரும்போது அதனுடைய டேஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். சரிங்களா? அதை கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன், தெரியாதனால எக்ஸ் நாட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள், இராணுவ வீரர்கள். இராணுவ வீரர்கள் இங்கே இருக்குது நாட்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இராணுவ வீரர்கள் எவ்வளோ இருக்குது, 800. சரிங்களா? இங்கே 800 இருக்குது. இங்கே இருக்குது நாட்கள் வந்து 60 இருக்குது. அப்போ 60. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 800 இருக்குது. கொஸ்டின் நல்லா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள். அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள்னால் திரும்ப வராங்க. அப்போ வரும்போது வந்து என்ன ஆகும், ஆட் ஆகும். சரிங்களா? அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். 800 + 400. நெக்ஸ்ட்டு அதனுடைய டேஸ் தான் கேல்குலேட் பண்ணோம், அதனால் எக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டினில் 800 பேர் இருக்கும்போது 60 பேருக்கு போதுமானதாக இருக்குது அந்த ஃபுட்டு. திரும்ப 400 பேர் சேர்ந்துட்டானா அந்த ஃபுட்டு வந்து என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, இங்கே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பாருங்கள், 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இது வந்து என்ன மெத்தடு, எதிர்மாறல். சரிங்களா? 1 வந்து இன்க்ரீஸும் 1 டிக்ரீஸும் இருந்தால் எதிர்மாறல். அப்போ பாருங்கள், கொடுக்கப்பட்ட வினாவானது எதிர்மாறலை கொண்டுள்ளது. எனவே எதிர்மாறல் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். பாருங்கள், 800 × 60 800 × 60 ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இருக்கும் 1200 × x. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணோம், எக்ஸோட வேல்யூ தான் கேல்குலேட் பண்ணோம். அப்போ பாருங்கள், 800 × 60 டிவைட் பை 1200. இது 0, இந்த 0 கேன்சல் ஆகிடும், இது கேன்சல் ஆகிடும். இது வந்து 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது வந்து 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அப்போ இங்கே 0 இருக்குது, அப்போ 4. அப்போது 40 தான் இருக்குது. அப்போ பாருங்கள், ஃபைனலாக அதோடைய ஆன்சர் வந்து 40 டேஸ். அப்போ பாருங்கள், கன்க்ளூஷன் வந்து என்ன இருக்குது, எனவே 400 வீரர்கள் மேலும் இராணுவ முகாமிற்கு வந்து அடைந்தால் அந்த மளிகை பொருளானது 40 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்னுடைய பார்ட் பியை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், என்ன இருக்குது, பார்ட் பி கொஸ்டின். ஒரு விவசாயிடம் 144 வாத்துகளுக்கு 28 நாட்களுக்கு தேவையான உணவு உள்ளது. அதாவது ஒரு விவசாயிடம் 144 வாத்தை வந்து வளர்த்துன்னு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 28 டேஸ்க்கு வந்து தேவையான ஃபுட்டு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் 32 வாத்துகளை விற்று விட்டார். அப்போது 144லேருந்து 32 வாத்தை வந்து விற்றுட்டாங்கன்னா
எனில் அவரிடம் உள்ள உணவு மீதமுள்ள வாத்துகளுக்கு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் கேட்டுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், பாருங்கள் எப்படி சால்வ் பண்ணுறது. இந்த மாதிரி மாடல்ஸ் தெரிஞ்சால் போதும் நம்ம ஈஸியாகவே. ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்காக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பேசிக்காக கொஸ்டின் வந்து பார்த்தா போதும். இப்போ பாருங்கள் கொடுக்கப்பட்டவை ஃபர்ஸ்ட் நகருக்கு 144 வாத்துகள் கொடுத்துருக்காங்க. 144 வாத்துகள் எத்தனை நாளுக்கு ஃபுட் வந்து தேவையானது இருக்கும், 28 நாட்களுக்கு வந்து தேவையானது இருக்கும். அப்போது 28 நாட்கள். நெக்ஸ்ட் பாருங்கள் 32 வாத்துகளை விற்று விட்டார், அதனால எழுதியிருக்கு 32 வாத்துகள் விற்றால் அதனுடைய டேஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா, அப்போ எக்ஸ் டேஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் வாத்துகள் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் நாட்கள். இப்போ பாருங்கள் வாத்து வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ இருக்குது, 144 டேஸு 144 இருக்குது. அப்போ இங்கே டேஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 28 இருக்குது. அப்போது 144 இங்கே இருக்குது 28. நெக்ஸ்ட்டு 32 வாத்துகள் விற்றால், அதாவது 144ல் 32 விற்றுட்டா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், 112 இருக்கும். அதுதான் 112. அதை தான் நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், 144 மைனஸ் 32ன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன எக்ஸ் இருக்குது, இது தெரியாதுல்ல, அதனால். இப்போ பாருங்கள் கொஸ்டின் நம்ம லிசன் பண்ணணும். இங்கே இப்போது 144 வாத்து இருக்குது. அப்போ அந்த வாத்துக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது, 28 டேஸ்க்கு வந்து போதுமானது இருக்குது ஃபுட்டு. அகெயின் வந்து இங்கே என்ன இருக்குது, ரிடியூஸ் ஆகுது. சரிங்களா, 144 வாத்தை விட கம்மியாக இருக்குது. அங்கே ஃபுட்டை வந்து அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது 1 வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு 1 வந்து இன்க்ரீஸ் ஆனால் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது வந்து எதிர்மாறல். சரிங்களா, 1 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு 1 டிக்ரீஸ் ஆனால் எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல்னா என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, அப்போ பாருங்கள் கொடுக்கப்பட்ட வினாவானது எதிர்மாறலை கொண்டுள்ளது. எனவே ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக மல்டிப்ளை. அப்போ 144 × 28 இஸ் ஈக்குவல் டு, இதனுடைய ஆன்சர் வந்து இங்கே சொல்லியிருக்கேன் 112. அப்போ 112 × எக்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 144 × 28 நம்ம எக்ஸோட வேல்யூ இதை கேல்குலேட் பண்ணோம். அப்போ வந்து இந்த 112 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக பண்ணும்போது டிவிஷன் ஆகிடும். அப்போ பாருங்கள் 112. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு 2 டேபிள் காமன் யூஸ் பண்ணலாம். இது வந்து 72 டைம்ஸ், இது வந்து 56 டைம்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும். இது வந்து 1 டைம்ஸ், இது 36 டைம்ஸ் இருக்கும். அப்போது 36 டேஸ் இருக்கும். அப்போ பாருங்கள் எனவே 32 வாத்துகளை விற்றால் 36 நாட்களுக்கு அந்த உணவு போதுமானதாக இருக்கும். சரிங்களா, இதுதான் கன்க்ளூஷன். ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா, இதை பேஸ் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது கொஸ்டின், இது வந்து 10 மார்க் கொஸ்டின். இது வந்து ஒரு கொஸ்டினில் 2 சப்டிவிஷனை கேட்டு 10 மார்க் தருவாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது, நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட ஒரு ப்ராபபிலிட்டியிலிருந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் ஈஸியான ஒரு கொஸ்டின். சரிங்களா, சீட்டுக்கட்டிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற சீட்டு, செகண்டு ஹார்ட் சீட்டு, தேர்டு சிவப்பு நிற ராசா, முகசீட்டு பிளஸ் என் சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து தெரியணும், ஒரு சீட்டில் வந்து 52 கார்ட்ஸை பற்றி கிளியராக தெரிஞ்சாதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம எழுத முடியும். சரிங்களா, அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 10 மார்க் கொஸ்டினும் கூட. எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, மொத்த சீட்டுகள் வந்து ஒரு சீட்டு கட்டில் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 52 சீட்டு கட்டுகள் இருக்கும். சரிங்களா, அப்போ அதுதான் என்ன இருக்கு, நம்பர் ஆஃப் எஸ். நம்பர் ஆஃப் எஸ்ன்னா என்னன்னா கூறுவெளின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் எஸ்னா கூறுவெளின்னு சொல்லுவாங்க. மொத்த சீட்டுகள் n of s is equal to 52. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறாங்க, சிவப்பு நிற சீட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பாருங்க 52 சீட்ல ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ் இருக்கும், பிளாக் அண்ட் ரெட்னு இருக்கும். சரிங்களா, 2 கார்டு தான் இருக்கும். 52ல ஃபர்ஸ்ட் 2 டிவைட் பண்ணும்போது பிளாக் கார்டு, நெக்ஸ்ட் ரெட் கார்டுன்னு தனித்தனியா இருக்கும், 2 இருக்கும். அப்போ 52ல பாதினா 26. அப்போ சிவப்பு நிற சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி, இதுல வே ஆஃப் ரைட்டிங் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஆன்சர் வந்து ஃபிங்கர் டிப்ல சொல்லிடலாம், இருந்தாலும் அதனுடைய வே ஆஃப் ரைட்டிங் பார்ப்பாங்க. சரிங்களா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது சிவப்பு நிற சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி, இது வந்து என்ன பண்ணிருக்கேன், n of a யூஸ் பண்ணிருக்கேன். n of a என்ன இருக்கு, 26 வந்து சீட்டு வந்து சிவப்பு நிற கார்டு வந்து இருக்கும், அதான் அப்போ 26. நெக்ஸ்ட் பாருங்க, சிவப்பு நிற சீட்டுகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, இங்க என்ன மாத்தி எழுதிருக்கோம் பாத்துக்கோங்க. 2 பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைப்பீங்க, ஆனா அது மாதிரி இல்லை.
இங்க நிகழ்ச்சின்னு போட்டிருக்கேன், இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் நிகழ்தகவல் போட்டிருக்கேன். சரியா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, சிவப்பு சீட்டுகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ, இதுக்கு நான் நேம் யூஸ் பண்ணிருக்கேன். P of A வந்து probability of A ன்னு சொல்லுவாங்க. P of A க்கு what is the formula? N of A divided by N of S ன்னு எழுதலாம். N of A வந்து என்ன இருக்கு 26 divided by N of S வந்து ஆல்ரெடி இருக்கு 52 இருக்கு. அப்போ 52. இப்போ இது நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இது 1 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் வரும். சரிங்களா, அப்போ இது 1/2. நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியலன்னா அதை விட அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். சிம்பிளிஃபிகேஷன் உங்களால் பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்க, அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் என்ன இருக்கு, ஹார்ட் சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு N of B. ஹார்ட் சீட் வந்து எத்தனை இருக்குன்னா, அதாவது ஹார்ட் போட்ட கார்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஹார்ட் போட்ட கார்டு, அதாவது 4 டைப்ஸ் இருக்கும் கார்டுல. ஹார்ட், கிளவர், டைமண்ட், இன்னொரு டைப் இருக்கும். சரிங்களா, ஸ்பேடுன்னு ஒன்று இருக்கும். அப்போ 4 வகை டைப் இருக்கும். ஒவ்வொரு டைப்லயும் 13 கார்டு இருக்கும். சரிங்களா, எவ்வளவு கார்டு இருக்கும், 13 கார்ட்ஸ் இருக்கும். இப்ப பாருங்க, அது என்ன இருக்கு, ஹார்ட் சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி, அதாவது இது N of B = 13 யூஸ் பண்ணிருக்கேன். அது ஹார்ட் சீட்டு கார்டு வந்து 13 தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஹார்ட் சீட்டுகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு, ஹார்ட் சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு P of B, probability of B. இப்போ பாருங்க, probability of B வரும்போது என்ன ஃபார்முலா, N of B divided by N of S. சரிங்களா, அப்ப N of B வந்து என்ன இருக்கு 13 divided by 52. இது கேன்சலேஷன் பண்ணும்போது இது 4 டைம்ஸ் வரும். அப்போ 1/4. சரிங்களா, அப்போ 2 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க். சரிங்களா, நீங்க சப்டிவிஷன் கொடுத்துருக்கத ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க். நெக்ஸ்ட் பாருங்க, 3வது கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, சிவப்பு நிற ராசா கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது என்ன, சிவப்பு நிற ராசா கிடைக்கும் என்னென்ன பாசிபிள் இருக்கும் பாருங்க. இப்போ ராசானா கொஞ்சம் ட்ரெயின் கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு வரும். சரிங்களா, நியர்பை வந்து அந்த ட்ராக் இருக்கிறதுனால கொஞ்சம் சவுண்ட் அப்பப்போ நாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா, கொஞ்சம் பாத்துக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் டைம்ஸ் வந்து நாய்ஸ் இருக்கும். ஏன்னா பக்கத்துலேயே தண்டவாளம் இருக்கு, எனக்கு அது ஒரு 100 மீட்டர் கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். அதனாலதான், ஏன்னா எப்ப பார்த்தாலும் ட்ரெயின் போயிட்டே வந்துன்னே இருக்கும். அதனால இப்ப பாருங்க, சிவப்பு நிற ராசா கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, N of C என்ன இருக்கு 2. இப்போ ராசா என்ன, ராஜா கார்டு, கிங் கார்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். இப்போ சிவப்பு நிறம்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 26 கார்டு வந்து பிளாக், 26 கார்டு வந்து என்ன இருக்கும், ரெட்டா இருக்கும். அப்போ சிவப்பு நிற ராசானா ஒரு மொத்தம் 4 வெரைட்டில வந்து ஒவ்வொன்றுலயும் ஒரு கிங் இருக்கும், குயின் இருக்கும், ஒரு ஜோக்கர் இருக்கும். சரிங்களா, அப்படி இருக்கும்போது 2 கார்டு தான் இருக்கும். சிவப்பு நிற ராசா கிடைக்கும் நிகழ்ச்சி வந்து 2. அப்போ சிவப்பு நிற ராசா சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு வந்து P of C. P of C is equal to ஃபார்முலா வந்து என்ன, N of C divided by N of S. N of C என்ன இருக்கு 2 divided by 52. இது கேன்சலேஷன் பண்ணும்போது 26 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1/26. அதுக்கடுத்து பாருங்க, முகச்சீட்டு கிடைக்கும் நிகழ்தகவு என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்து என்ன யூஸ் பண்ணிருங்க, N of D யூஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா, இது N of D. முகச்சீட்டுனா நம்பர்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நம்பர்ஸ் கார்டுனா முகச்சீட்டுனா பேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நம்பர்ஸ் கார்டு வேற, முகச்சீட்டு வேற. முகச்சீட்டு இருந்தா பேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, பேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பேஸ் கார்டுனா இன்னும் இல்ல, ஜோக்கரு, கிங்கு, குயின் தான். சரிங்களா, ஜோக்கரு, கிங்கு, குயின் தான் பேஸ் பண்ணி தான் இருக்கிற 3 கார்ட்ஸ். ஒவ்வொரு அந்த 4 வெரைட்டிலையும் 3 வந்து பேஸ் கார்டு இருக்கும், அதாவது முகச்சீட்டு இருக்கும். அப்போ முகச்சீட்டு வந்து 4 தான் இருக்கும். சரிங்களா, அப்ப 4 × 3 12. இங்க வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். இங்கு முகச்சீட்டு என்பது ஜோக்கர், கிங்கு மற்றும் ராணி. சரிங்களா, அதாவது ராசா கார்டும், ராணி கார்டும், ஜோக்கர் கார்டும். சரிங்களா, அது பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ 4 × 3 வந்து 12. அப்போ N of D is 12. நெக்ஸ்ட் பாருங்க, முகச்சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவு probability of D is equal to N of D divided by N of S. N of D வந்து என்ன இருக்கு 12 divided by 52. இது கேன்சலேஷன் பண்ணும்போது ஃபைனல் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு 3/13 கிடைச்சிருக்கு. சரிங்களா, இதுக்கு அடுத்து பாருங்க, இதோட கண்டினியூட்டி வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல பார்க்கலாம். என்ன இருக்கு, அதுக்கு அடுத்து என்ன கேட்டுக்கிறாங்க, N சீட்டுகள் வந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டுக்கிறாங்க. இப்ப பாருங்க, N சீட்டுகள் வந்து என்னென்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் N சீட்டுகள்னா நம்பர் கார்டு சொல்லுவாங்க. சரிங்களா, ஒவ்வொரு வெரைட்டிலையும் 9 கார்ட்ஸ் வந்து நம்பர் கார்டு இருக்கும். அப்போ என் நம்பர் கார்டுனா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடணும்,
2 3 n சீட்டுகள் சொல்லிட்டு 2 3 4 5 6 7 8 9 மற்றும் 10. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 9 கார்ட்ஸ் இருக்கும். அப்போ 9 into 4 வந்து 36. அப்போ n சீட்டுகள் கிடைப்பும் இருக்குங்க, n சீட்டுகள் கிடைக்கும் நிகழ்ச்சின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து n ஆஃப் இ சரிங்களா. இங்க பாருங்க ஒரு சின்ன இது மாத்திட்டு இருக்கேன். இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் இ வரும். n சீட்டுகள் கிடைப்பதற்கான இங்க பாருங்க கிடைப்பதற்கான நிகழ்தகவு சரிங்களா. P of E is equal to N of E divided by N of S. N of E வந்து என்ன இருக்கு, இங்க வேணா இங்க எழுதிக்கலாம். இங்க ஒரு ஸ்டெப் மட்டும் விட்டுட்டு இருக்கேன். அது என்னன்னா n சீட்டுகள் இங்க இது எழுதிட்டு தான் இது எழுதணும் சரிங்களா. அப்ப பாருங்க n சீட்டுகள் கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படி சொல்லிட்டு இது வந்து என்ன யூஸ் பண்ணோம், n of E is equal to இன்னருக்கு n சீட்டுகள் வந்து 36 கார்டு சரிங்களா 36. அப்போ 36 இது ஃபர்ஸ்ட் எழுதிடணும், நெக்ஸ்ட் தான் இது எழுதணும். இங்க என்ன எழுதிருக்கோம் பாருங்க, n சீட்டுகள் கிடைக்கும் நிகழ்ச்சி n of E is equal to 36. இது வந்து n சீட்டுகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு சரிங்களா. இது நிகழ்ச்சி, இந்த நிகழ்தகவு சொல்லும் போது P அப்ளை பண்ணணும். n சீட்டு சொல்லும் நிகழ்ச்சி சொல்லும் போது n of E யூஸ் பண்ணணும் சரிங்களா. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் E is equal to n of E divided by n of S. n of E வந்து 36 divided by n of S வந்து 52. அப்போ இது கேன்சலேஷன் பண்ணும்போது 9/13 வரும். அப்ப பாருங்க ஃபைனல் ஆன்சர் P of E is equal to 9/13 சரிங்களா. இதுதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இதுக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருப்பாங்க, இல்ல 6 மார்க் கூட கொடுத்துருப்பாங்க. அங்க வந்து அசியூம் பண்ணி எப்படி கொடுத்துருக்காங்களோ இல்ல டைரக்டா 10 மார்க் சொல்லிட்டு சப்டிவிஷன் 2 क्वेश्चन சொல்லிட்டு நீங்க எழுதினாலும் 10 மார்க் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் பார்ட் பி என்ன இருக்கு, ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏங்க, ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏங்க. இங்க P of A ரேஷியோன விகிதம் P of A bar is equal to 17:15 மற்றும் N of S வந்து 640 எனில் P of A bar செகண்ட் N of A காண்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க எப்படி சால்வ் பண்றதுன்னு. கொடுக்கப்பட்டவை P of A இருக்குங்க ரேஷியோ P of A bar is equal to 17:15. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, P of A divided by P of A bar is equal to 17/15. நெக்ஸ்ட் P of A இப்போ பாருங்க நான் எதுக்காக இதுமே சால்வ் பண்றேன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் கொண்டு வர போறேன். அதுக்காக தான். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணணும், அந்த ஃபார்முலாக்காக நான் எடுத்துன்னு வரேன் சரிங்களா. இப்போ பாருங்க P of A is equal to இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 17/15 P of A bar வந்துடும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க P of A plus P of A bar is equal to 1. இது நம்ம ஆல்ரெடி தெரியும் ஒரு ஃபார்முலாஸ் சரிங்களா. ப்ராபபிலிட்டியில இருக்கிற ஒரு 1 மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் P of A plus P of A bar is equal to 1. இப்போ பாருங்க நம்மளுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு, P of A is equal to 17/15. அப்போ அதுக்கான வேல்யூஸ் வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். P of A is equal to 17/15 P of A bar plus P of A bar is equal to 1. இப்போ பாருங்க நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 17 P of A bar plus இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15 வரும். அப்போ 15 P of A bar is equal to 1 divided by 15. நெக்ஸ்ட் பாருங்க whole divided by 15 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இருக்கிற 15 வந்து இங்க இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகும். இப்போ பண்ணும்போது P of A bar இங்க P of A bar இருக்கு. அப்ப சேமா இருக்கு, லைட் டேர்ம்ஸ் இருக்கனால நான் ஆட் பண்றேன். அப்ப இது பண்ணும்போது நாங்க 32 P of A bar is equal to 15 வரும். நெக்ஸ்ட் பாருங்க நம்ம P of A bar தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இது P of A bar சால்வ் பண்றதுக்கு 15 divided by இங்க இருக்கிற மல்டிபிள் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்துச்சா டிவைட் ஆயிடும். அப்போ P of A bar is equal to 15 divided by 32. இங்க பாருங்க நம்ம என்ன சால்வ் பண்ணியாச்சு, P of A bar வந்து சால்வ் பண்ணியாச்சு சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்க P of A bar சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன சால்வ் பண்ணோம், N of A தான் சால்வ் பண்ணோம். சப்போஸ் இதே क्वेश्चनல நீங்க P of A bar பதிலா P of A சால்வ் பண்ண சொல்லியிருந்தாங்களா, இதே மெத்தட் தான். நெக்ஸ்ட் இங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். இது இந்த क्वेश्चन போதுமானது, இதோட சரியா போகும். இது வந்து நெக்ஸ்ட்க்கு P of A சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஆன்சர் சரிங்களா. சமன்பாடு 2 ஐ 1 பிரதியிட சரிங்களா. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்திருக்கேன். அப்ப பாருங்க P of A bar ஓட வேல்யூஸ் என்ன இருக்கு, இதுதான். சப்ஸ்டிட் பண்ணுங்க. P of A is equal to 17/15. P of A bar இடத்துல 15/32 போட்டா 15 கேன்சல் ஆயிடும். 17/32 17/32. அப்போ P of A என்ற ஆன்சர் இருக்கு 17/32. P of A bar என்ன 15/32.
ரொம்ப ஈஸி சரிங்களா. இந்த கொஸ்டின் போதுமானது, இதோட சரி. நான் இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப், இது எக்ஸ்ட்ரா ஒரு சொல்யூஷனும் சால்வ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, செகண்ட் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க n ஆஃப் ஏ கேட்டுக்கிறாங்க. n ஆஃப் ஏ இப்போ பாருங்க n ஆஃப் ஏ வந்து எப்படி சால்வ் பண்ணுறது. p ஆஃப் ஏ வந்து நம்ம எப்படி நார்மலாக ஒரு ஃபார்முலா எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்ற ஒரு ஈவெண்ட் பண்ணும்போது அது n ஆஃப் ஏ டிவைட் பை n ஆஃப் எஸ் எழுதும். p ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் ஏ டிவைட் பை n ஆஃப் எஸ் எழுதலாம். இப்போ எழுதும்போது அதுக்கு ஈக்குவல் எப்படி எழுதலாம். இப்போ p ஆஃப் ஏயோட வேல்யூஸ் இருக்கு 17 டிவைட் பை 32. இப்போ பாருங்க n ஆஃப் ஏ வரதுல 17 இருக்கு. அப்போ n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 17 சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். n ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 17 இவ்வளவுதான். இதுக்கு 10 மார்க்ஸ் தருவாங்க. வேற எந்த சப்ஜெக்ட்லும் நீங்க ஃபுல் மார்க் வாங்க முடியாது. ஆனால் மேக்ஸ்ல மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் வந்து மெயின்ஸ்ல வாங்க முடியும். நீங்க எடுக்கிற மேக்ஸ்ல வெரி இம்பார்ட்டன்ட் மார்க்ஸ் தான் உங்களுடைய ஒவ்வொரு போஸ்டிங்கையும் நிர்ணயிக்கும் சரிங்களா. நீங்க மெயின்ஸ்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஆணித்தரமா நான் நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இன்டர்வியூ போஸ்டிங் வந்து கண்டிப்பா உங்களுக்கான போஸ்டிங் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா மெயின்ஸ்ல மார்க் தான் உங்களுடைய போஸ்டிங்கை நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதுதான் நானும் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு கொஸ்டின். கீழ்கண்டவைகளுக்கு மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன் மெத்தடை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்கு கொஸ்டின். 3 divided by 7 plus minus 6 divided by 11 plus minus 8 divided by 21 plus இங்க இருக்கு 5 divided by 22 இருக்கு. பட் ஆனால் இது மூணுத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பிராக்கெட் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. பிராக்கெட்டுக்குள்ள இருக்கு. அப்போ பாருங்க எப்படி சால்வ் பண்ணது. ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு நான் இங்கே கொஸ்டின்ல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். தேர் இஸ் நோ சேஞ்ச். அப்போ பாருங்க என்ன இருக்கு 3 by 7 plus minus 6 divided by 11 plus இங்க இருக்கு minus 8 divided by 21 plus இங்க இருக்கு 5 divided by 22 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல இது என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் இந்த பிராக்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அப்போ பண்ணும்போது பிளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். அந்த மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே என்ன சேம் இருக்கும், பிளஸ் இன்ட்டு மைனஸ். அப்போ பாருங்க 3 divided by 7 minus 6 plus இன்ட்டு minus 6 divided by 11 இங்கே இருக்கு பிளஸ் இன்ட்டு minus 8 by 21. நெக்ஸ்ட் இருக்கு இங்கே பிளஸ் இருக்கு. அப்போ 5 divided by 22. நெக்ஸ்ட் பாருங்க நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த டினாமினேட்டர் இருக்குல்ல அதுக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் சால்வ் பண்ணணும். அப்போ பாருங்க 7 11 21 22க்கு வந்து எல்சிஎம் எடுத்த என்ன இருக்கும் பாருங்க. 7 11 21 22க்கு எல்சிஎம் எடுத்தா ஃபர்ஸ்ட் 7ஆல இங்கே காமனாக இருக்குது. 7 வந்து 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ வந்து இந்த 7 இந்த 21 காமனாக இருக்குனால அப்போ 7 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இது 1 டைம்ஸ். இது வந்து 11 வந்து டிவைட் ஆகாது. அப்போ 11 அப்படியே வரும். நெக்ஸ்ட் இங்கே 21 இருக்குது. இது வந்து 3 டைம்ஸ் வந்து நெக்ஸ்ட் 22 வந்து டிவைட் ஆகாது. அப்போ டிவைட் ஆகாத நம்பர் வந்து அப்படியே யூஸ் பண்ணணும். அப்போ 22 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே காமன் வந்து என்ன இருக்குது 11 இருக்குது. அப்போ 11 டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 1 டைம்ஸ், இதுவும் 1 டைம்ஸ் வந்துடும். இது வந்து என்ன இருக்குது 3 வந்து டிவைட் ஆகாது. அப்போ அந்த 3 மட்டும் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே 22 வந்து 11ல் வந்து 2 டைம்ஸ் வந்து டிவைட் ஆகும். அப்போ 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள் இதுக்கு டேரெக்டாக நம்ம எல்சிஎம் எடுத்தால் கூட 6 தான் வரும். அதனால் டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 3 யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 2 யூஸ் பண்ணணும். அதனால் 3 யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் 1 டைம்ஸ். இது வந்து 2 வந்து டிவைட் ஆகாது. அப்போ 2 யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2 பண்ணும்போது இது 1 டைம்ஸ் வரும். அப்போ பாருங்கள் ஃபைனலாக வந்து நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஆன்சர் வந்து என்ன இருக்குது 462ன்னு கிடச்சிருக்கு. இப்போது நம்மளுடைய எல்சிஎம் வந்து என்ன இருக்குது 462. இப்போ நம்ம எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய டினாமினேட்டர் இந்த இதனுடைய இங்கே பாருங்கள் இதனுடைய டினாமினேட்டர் வந்து எந்த நம்பராக மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 462 வரும்னு செக் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம். இப்போது இது 7 இருக்கா, அப்போ 7 வந்து மறைக்கணும். அப்போ மறைச்சா வந்து ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்கள் 11 3 சார் 33 இன்ட்டு 2 பண்ணும்போது 66. அப்போது 66ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த மாதிரி ப்ராசஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அப்புறம் பாருங்கள் நெக்ஸ்ட் இருக்குது 6 இருக்குது. அப்போ 6 பண்ணும்போது 3 2 சார் 6. அப்போ 11 இன்ட்டு 7 வந்து 77. அப்போது இங்கே பாருங்கள் இங்கே 11 இருக்குது. அப்போ 11 மறைச்சன இருக்குது 3 2 சார் 6 6 7 சார் 42. அப்போ 42ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே 21 இருக்குது. அப்போ 21 மறைச்சா 7 3 சார் 21. அப்போ 11 இன்ட்டு 2 பண்ணும்போது 22. அப்போ 22ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 22 இருக்குது. அப்போ 11 இன்ட்டு 2 வந்து 22. நெக்ஸ்ட் 7 3 சார் இருக்குது. 7 3 சார் 21. அப்போ 21ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள் 3 இன்ட்டு 66 வந்து மல்டிப்ளை பண்ணும்போது எங்கே இருக்க ஆன்சர் வந்து ஆல்ரெடி இங்கே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள் 198 இருக்குது. நெக்ஸ்ட்டு 6 இன்ட்டு 42 மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய ஆன்சர் வந்து என்ன இருக்குது 6 இன்ட்டு 42 252 கிடச்சிருக்கு. அதோடைய ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன். இது மைனஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் இது மல்டிப்ளை பண்ணும்போது 22 இன்ட்டு -8 பண்ணும்போது 176 இருக்குது. அதோடைய ஆன்சரும் மைனஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 இன்ட்டு 21 வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். 5 இன்ட்டு 20 வந்து 100. அப்போ அகைன் ஒரு 1 டைம்ஸ் வரும்போது 105 வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு இதனுடைய மைனஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அது மைனஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன இருக்குது 198 + 105. ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்ன இருக்குது
இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 303 வரும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற மிடில் இருக்கிற மைனஸ் வந்து ஆட் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு 428 கிடச்சிருக்கு. சரிங்களா, நம்ம இங்கே ஆட் பண்ணியிருக்கும் பாரு 252 176 வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு 428 கிடச்சிருக்கு. அப்போது இங்கே வந்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது ரெண்டு இது சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இது வந்து பிக்கர் வேல்யூஸு. அப்போ இது வந்து நெகட்டிவ் சிம்பிள்ஸ் இருக்குது, அந்த நெகட்டிவ் சிம்பிள்ஸ் வந்து இங்கே வரும். அப்போ இது வந்து சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கு பாருங்கள் 428 மைனஸ் 303. அப்போ பண்ணும்போது வந்து இது 125 கிடச்சிருக்கு. அப்போது ஆல்ரெடி நம்மளுக்கு டினாமினேட்டர் வந்து என்ன இருக்குது 462 வந்து இருக்குது. அப்போது இதோட ஃபைனல் ஆன்சர் வந்து மைனஸ் 125 divided by 462. அகைன் இது வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடிஞ்சால் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். சப்போஸ் இது வந்து ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர், அது மாதிரி இருக்கும்போது இது வந்து அகைன் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் கொஸ்டின் இருக்குது. அதாவது இது செகண்ட் பார்ட்டு என்ன இருக்குது, -4/5 இன்ட்டு 3/7 இன்ட்டு 15/16 இன்ட்டு -14/9 இருக்குது. இப்போ பாருங்கள் இது எல்லாமே என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே எல்சிஎம்ல எடுத்து ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டைரெக்டாக மல்டிப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்ததுனால கேன்சலேஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன ரிமைனிங் இருக்கோ அது மட்டும் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டவை என்ன இருக்குது கொஸ்டின் அதை அப்படியே எழுதியிருக்கேன். பாருங்கள் ஒன் டைம்ஸ் இந்த மைனஸை மட்டும் நான் இந்த ப்ராக்கெட் வந்து ஒமிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ பாருங்கள் -4/5 3/7 நெக்ஸ்ட் 15/16 நெக்ஸ்ட் -14/9. நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இந்த 5y இங்கே 5 காமனாக இருக்குது. அப்போ இது 1 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் வரும். அப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரிமைனிங் இருக்குது அப்படியே எழுதியிருக்கேன். -4/1 3/7 நெக்ஸ்ட்டு இது வந்து அகைன் 3 இருக்குது. அப்போ 3/16 நெக்ஸ்ட்டு -14/9 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 9 வரும். அப்போ இது 9 கேன்சல் ஆகிடும். அப்போ இது எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே பாருங்கள் -4/1 நெக்ஸ்ட்டு 1 இங்கே 1 இருக்குது. அப்போ 1/7 நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ 1/16 இன்ட்டு -14 இங்கே 9 வந்து கேன்சல் ஆச்சு. அப்போ ரிமைனிங் 1 இருக்குது. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து கேன்சல் பண்ணும்போது இந்த -4 வந்து 1 டைம்ஸ் வரும். இந்த 16 வந்து கேன்சல் பண்ணும்போது இது 4 டைம்ஸ் வரும். அப்போ ரிமைனிங் இங்கே 4 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இது 2 டைம்ஸ் வரும் கேன்சல் பண்ணும்போது. நெக்ஸ்ட் இங்கே இருக்குது இங்கே 7 இருக்குது. இந்த 7 வந்து எத்தனை டைம்ஸ் வரும் 2 டைம்ஸ் வரும். சரிங்களா, இங்கே 7 டைம்ஸ் வரும். அப்போ இந்த 7 கேன்சல் ஆகிடுச்சா ஃபைனலாக இது 0 ஆகிடும். இங்கே இருக்கிற 2 மட்டும் இருக்கும். சரிங்களா, அந்த 2 மட்டும் தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1/2 தான் வரும். பாருங்கள் ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குது -4/5 ப்ளஸ் இன்ட்டு 3/7 இன்ட்டு 15/16 இன்ட்டு -14/9 = 1/2. நீங்கள் சப்போஸ் ஒரு திங்க் பண்ணியிருக்கலாம், இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டுருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் நீங்களாம் குரூப் 1 எழுதுனாலும் இது ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு இது வரும் பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க முடியும். சரிங்களா, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் அதை லிசன் கூட பண்ண முடியாது. அடுத்து பாருங்கள் தேர்ட் சம் வந்து என்ன இருக்குது, இது என்ன செட் ப்ராக்கெட் இருக்குது 7/5 இன்ட்டு -3/12 இருக்குது. இது க்ளோஸ் ப்ராக்கெட்டே இருக்குது. அகெயின் செட் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ்ஸு அகெயின் வந்து என்ன இருக்குது ஒரு செட் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க 7/5 இன்ட்டு 5/12. இது செட் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பாருங்கள். இப்போ கொடுக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் இருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கேன். எந்த ஒரு சேஞ்ச் பண்ணாமல் எழுதியிருக்கேன். சரிங்களா, அப்போ பாருங்கள் 7/5 -3/12. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளஸ்ஸு 7/5 5/12. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ப்ராக்கெட்டை மட்டும் நான் நெக்ஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். அந்த மைனஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 7/5 இன்ட்டு -3/12 இன்ட்டு 7/5 இங்கே இருக்குது 5/12 இருக்குது. சென்டரில் மிடில் வேல்யூ ப்ளஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த 5 கேன்சல் ஆகிடும். இந்த -3/12 வந்து கேன்சல் பண்ணும்போது இது 1 டைம்ஸ் வரும். 3 டேபிளில் இது 4 டைம்ஸ் வரும். அப்போ -1/4 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கேன்சல் பண்ணும்போது 7/12 இருக்குது. அப்போது ரிமைனிங் பாருங்கள் ரெண்டுத்தையும் என்ன இருக்குது மல்டிபிள் இருக்குது. அப்போ 7 இன்ட்டு -1 -7 ப்ளஸ் 5 4s are 20. ஏன்னா மல்டிபிள் இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் 7/12 இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 20க்கும் 12க்கும் வந்து எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 60 கிடைக்குது. சரிங்களா, அப்போ 60 பண்ணும்போது என்ன இருக்குங்க 60. அப்போது இங்கே 60 எல்சிஎம் வந்து 60. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டினாமினேட்டர் வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 60 கிடைக்குன்னா அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 60 கிடைக்கும். அப்போ நியூமரேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 3s are 21. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 12 இருக்குது. 12 வந்து எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 60 கிடைக்கும் 5 டேபிள்ஸ். ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா, அப்போ 5 டைம்ஸ் பண்ணும்போது 7 5s are 35. அப்போ -21 + 35 பண்ணும்போது அதனுடைய ஆன்சர் வந்து
14 கிடைக்கும். அப்போ 14 டிவைட் பை 16. நெக்ஸ்ட் இது அகைன் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 2 டேபிள் வந்து காமனாக இருக்குது. அப்போ இது வந்து 7 டைம்ஸ் வரும். இது வந்து என்ன இருக்கும் 7 டேபிளை இது வந்து 2 டேபிள் காமன் பண்ணியிருக்கேன். அப்போ 30 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர். அப்போ இது அகைன் வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. அப்போ இதுதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். அப்போ என்ன இருக்குது 7/30. தற்போ ஃபைனல் ஆன்சர் கொஸ்டின் எழுதிட்டு 7/30 தான். நெக்ஸ்ட் பாருங்கள் 4th கொஸ்டின் இருக்குது 2 divided by 5 into minus 3/7 minus 1/14 minus 3/7 into 3/5. இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின் வந்து நம்ம எப்பவுமே இது டைரெக்டாக போர்ட் மாஸ் ரூலை பயன்படுத்தி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா எந்த ஒரு ப்ராக்கெட்டும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. டைரெக்டாக நம்ம கொடுத்துருந்தா ஃபஸ்ட் நம்ம போர்ட் மாஸ் கண்டிஷன் தெரியும். போர்ட் மாஸ்னு நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ராக்ட். அப்போ ஃபஸ்ட்டு வரும்போது ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். ப்ராக்கெட் அங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே டிவிஷன் அங்கே எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு மல்டிபிகேஷன் இருக்குது. மல்டிபிகேஷன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் நம்ம பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் மல்டிபிகேஷன் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 இடத்துல மல்டிப்ளை இருக்குது, அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கிவன் த கொஸ்டின் சொல்லிட்டு அது எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்கள் 2 into -3 பண்ணும்போது -6. நெக்ஸ்ட் 5 into 7 பண்ணும்போது 35. நெக்ஸ்ட் பாருங்கள் -1/14. நெக்ஸ்ட் இருக்குது 3 3s are -9. நெக்ஸ்ட் பாருங்கள் என்ன இருக்குது 7 5s are 35. நெக்ஸ்ட் பாருங்கள் அகைன் நம்ம வந்து என்ன பண்ணணும், எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எல்சிஎம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ஆல்ரெடி தெரியும். இப்போ நான் பாருங்கள் 35 14 35க்கு வந்து எல்சிஎம் எடுக்கும்போது வந்து 35 14 இங்கே என்ன இருக்குது 35 இருக்குது. இப்போது இது 35 35 காமன் வந்து 7 டேபிள். அப்போ 7 டேபிள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள் இது 5 டைம்ஸ் வரும், இதுவும் 5 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் அகைன் வந்து 5 டேபிள் காமனாக இருக்குது. அப்போ இது யூஸ் பண்ணும்போது இது 1 டைம்ஸ். நெக்ஸ்ட் 2 இருக்குது. அப்போ இதுவும் 1 டைம்ஸ் வந்துடும். சரிங்களா? அப்போ பாருங்கள் இதனுடைய மீசிமா வந்து என்ன இருக்குது, எல்சிஎம் தான் மீசிமா. அப்போது 7 5s are 35. 35 into 2 பண்ணும்போது 70. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆல்ரெடி சொல்லி தந்தது தான். இங்கே இதனுடைய எல்சிஎம் வந்து 70 வந்திருக்கு. நம்ம எந்த நம்பரை டினாமினேட்டரோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 70 வரும்னு செக் பண்ணணும். அதை வந்து நியூமரேட்டர் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பாருங்கள் 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 70 கிடைக்கும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -12. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 14 இருக்குது. அப்போ 14 பண்ணும்போது 5 டேபிளால் மல்டிப்ளை பண்ணும்போது 70 கிடைக்கும். அப்போது 5ஆல் வந்து நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -5. நெக்ஸ்ட் பாருங்கள் எனக்கு 35 இருக்குது. 7 5s are 35. அப்போ ரிமைனிங் வந்து 2 இருக்குங்க. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அதனுடைய டினாமினேட்டர் வந்து 70 கிடைக்கும். அப்போ 2ஆல் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணால் -18 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது என்ன இருக்குது, இது ஆட் பண்ணும்போது 30, இது வந்து ஆட் பண்ணும்போது 5. அப்போ 35 -35 டிவைட் பை 70 இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது நியூமரேட்டரில். அப்போ இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இது வந்து 35 காமனாக இருக்குது. அது இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும். அப்போ பிஃபோரில் மைனஸ் இருக்குன்னா -1/2 தான். சரிங்களா? அப்போ பாருங்கள் ஃபைனல் ஆன்சர் வந்து 2 divided by 5 into -3/7 -1/14 -3 divided by 7 into 3/5 is equal to -1/2. பாருங்கள் கொஸ்டின் இருக்குது, ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு என்ன இருக்குது 1848 சதுர மீட்டர். மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த பரப்பில் 6/5 பங்காகும் எனில் இரும்பு உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின். ஃபார்முலா மட்டும் தெரிஞ்ச போதும் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். மேலும் மேக்ஸில் ஃபுல் மார்க் வாங்க முடியும். சரிங்களா? அதுக்காக தான். இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டவை என்ன இருக்கு, கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உருளையின் மொத்த பரப்பு என்ன இருக்கு 1848 சதுர மீட்டர். நெக்ஸ்ட் வலைப்பரப்பு என்ன சொல்லிக்கிறாங்க 6/5 பங்கு என்ன இருக்கும், மொத்த பரப்பு வந்து ஈக்குவலா இருக்கும். அது வந்து இதுக்கு வலைப்பரப்புக்கு எப்படி இருக்கும், வலைப்பரப்பு வந்து எப்படி இருக்கும்னா மொத்த பரப்புல 6/5 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அப்போ நம்ம என்ன அப்படி இருக்கும்போது என்ன கண்டுபிடிக்கணும், ஆரம் மற்றும் உயரம் கண்டுபிடிக்கணும். அதாவது உருளையுடைய ஆரம் பிளஸ் உயரம் கண்டுபிடிக்கணும். எதனுடைய உருளை, இரும்பு வந்து உருளை ஷேப்ல இருக்கு. இப்போ இது வந்து இதுதான் ஒரு அயன் ராடுனா இது வந்து எப்படி இருக்கு, சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்கு. சரிங்களா? அப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்போடைய லென்த்தும் பிளஸ் இதனுடைய ரேடியஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க என்ன இருக்கு, திண்ம உருளையின் மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து என்ன இருக்கு 2πr h + r ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ பாருங்க இங்க என்ன இருக்கு, இதனுடைய வேல்யூஸ் என்ன இருக்கு, திண்ம உருளையின் மொத்த பரப்பு 1848 சதுர மீட்டர் நம்ம கடைசியா போட்டுக்கலாம். ஈக்குவல் டு நான் இது மட்டும் என்ன பண்றேன், ஜஸ்ட் நான் மல்டிப்ளை பண்றேன். பண்ண இருக்கும் 2πr h பிளஸ் 2πr ஸ்கொயர் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க 2πr h உருளையினுடைய வலைப்பரப்பு ஃபார்முலா தான் என்ன 2πr h.
வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன 2πrh. அப்போ இந்த 2πrhக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் 5/6 1848 வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அப்போ பாருங்க அப்ளை பண்ணும்போது என்ன இருக்கு 5/6 1848 plus 2 into 22/7 5 ஓட வேல்யூஸ் r ஸ்கொயர் வேல்யூ தெரியாது, அதனால நம்ம அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க 1848 is equal to இது வந்து பண்ணும்போது 1848 6 டிவைட் பண்ணும்போது 3 டைம்ஸ் வரும், இது 18 ஆயிடும், இது டிவைட் ஆகாது 0 போட்டு இங்க 0 போட்டு இது 48 எழுதணும். அப்போ இது வந்து 8 டைம்ஸ் இருக்கும், அப்போ 6 8s are 48 வந்துடும் சரிங்களா. அப்போ 0 ஆயிடும். அப்போ பாருங்க 308 இருக்கு, 308 into 5 பண்ணும்போது 5 8s are 40, நெக்ஸ்ட் 5 3s are 15, அப்போ என்ன இருக்கும் 1540 இருக்கும் சரிங்களா. அப்ப பாருங்க 5 into 3 not 8 is equal to plus 44/7 r square. நெக்ஸ்ட் பாருங்க இங்க இருக்கிற என்ன இருக்கு, இங்க வேல்யூஸ் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டா பண்ணலாம்ல, ஏன்னா இது அடிஷன் இருக்கு. அடிஷன் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டா பண்ணும்போது என்ன ஆகும் நெகட்டிவ் ஆகும். அப்போ 1848 minus 1540 is equal to 44/7 r square. நெக்ஸ்ட் பாருங்க 308 is equal to இது செப்பரேட் பண்ணும்போது இருக்கும் 1848 இருந்து 1 minus 1540 செப்பரேட் பண்ணும்போது 308 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இது is equal to 44/7 r square இருக்கு. இப்போ இது வந்து என்ன இருக்கு ஒரு மல்டிபிள் இருக்கு, மல்டிபிள் வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டா நம்ம எடுத்துன்னு போகும்போது என்ன ஆகும் டிவைட் ஆகும் சரிங்களா. டிவைட் வந்து இங்க இருக்கும்போது இது வந்து ஃபிராக்ஷன் இருக்கு, ஃபிராக்ஷன் வந்து டிவைட் ஆகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும் சரிங்களா. அப்போ 7/44 வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த 308 வந்து 44ஆல கேன்சலேஷன் பண்ணும்போது 7 டைம்ஸ் வரும் சரிங்களா. அப்போ 7 டைம்ஸ் பண்ணும்போது இங்க பாருங்க 308 into 7/44 இது கேன்சலேஷன் பண்ணும்போது 44 வந்து 308 வந்து 7 டைம்ஸ் வரும். அப்போ 7 into 7 is equal to r square. அப்போ r square is equal to 7 into 7 வந்து இது வந்து 7 ஸ்கொயர் எழுதலாம். அப்போ r square இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆகும்போது r is equal to 7 கிடைக்கும். அப்போ ரேடியஸ் is equal to 7 மீட்டர். இப்போ நம்ம क्वेश्चन பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, உருளையின் ஆரம் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் உயரம் கண்டுபிடிக்கணும். உயரம் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்கு சரிங்களா. 2 ஃபார்முலாஸ்ல இருக்கு, அதாவது வலைப்பரப்பு ஃபார்முலாவும் அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா மொத்த பரப்பு ஃபார்முலா போட்டு கூட நம்ம சால்வ் பண்ணலாம். அப்போ நம்ம எதுனா ஒன்று போட்டு சால்வ் பண்ணிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்றதுன்னா உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா தான். அப்போ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். இங்க பாருங்க உருளையின் வலைப்பரப்பு இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா தெரியணும் ஃபர்ஸ்ட் 2πrh. இப்போ பாருங்க உருளையின் வலைப்பரப்பு இதுங்க ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. உருளையின் வலைப்பரப்பு வந்து இதுதான், இதுக்கு ஈக்குவலான வேல்யூஸ் வந்து இதுதான் சரிங்களா 2πrhக்கு. அப்போ இதுக்கு பதிலா நம்ம எழுதலாம். பாருங்க 5/6 1848 is equal to 2πrh. இப்போ பாருங்க இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க 2 into 22/7 ரேடியஸ் என்ன இருக்கு 7, ஹைட் என்ன இருக்கு ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப பாருங்க இந்த 7 கேன்சல் ஆயிடும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 44. அப்போ 44 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டா போகும்போது டிவைட் ஆகும். அப்ப என்ன இருக்கு இங்க பாருங்க டிவைட் ஆகும் 1540/44 is equal to h. அப்ப பாருங்க இது ஃபுல்லா கேன்சலேஷன் யூஸ் பண்ணும்போது அதாவது 1544ஆல டிவைட் பண்ணும்போது 35 டைம்ஸ் வரும். இங்க யூஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க 44 into 3 பண்ணும்போது 132, இது செப்பரேட் பண்ணும்போது 22 வரும். நெக்ஸ்ட் 0 இது 5 டைம்ஸ் வரும்போது 220 வந்துரும். அப்போ ஃபைனல் ஆன்சர் h is equal to 35 மீட்டர். எனவே பாருங்க எனவே உருளையின் ஆரம் 7 மீட்டர் மற்றும் உயரம் வந்து 35 மீட்டர் சரிங்களா. இது வந்து பார்ட் 1. இது வந்து 5 மார்க். மற்ற எந்த சப்ஜெக்ட்லயும் ஈஸியா 5 மார்க் வந்து வாங்க முடியாது. ஸோ நீங்க மேக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும், ஃபுல் மார்க் வாங்க முடியும். அதுதான் மேக்ஸோடைய ஸ்பெஷலே சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க பார்ட் 2 வந்து பார்க்கலாம். இது சப்டிவிஷன்ல இருக்கிற செகண்ட் கொஸ்டின். இதுதான் பார்ட் 2. ஒரே கொஸ்டின் தான், 2 சப்டிவிஷனை கேட்டு 10 மார்க் கேட்பாங்க சரிங்களா. ஏன்னா மேக்ஸ் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் கேட்டு ஒரு 10 மார்க் கேட்பாங்க, இல்லைன்னா 2 சப்டிவிஷனை கொடுத்து ஒரு 10 மார்க் கேட்பாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க இந்த கொஸ்டின் இருக்கு, ஒரு திண்மத்தின் அடிப்புறம் 6 சென்டிமீட்டர் ஆரம் உடைய அரைக்கோளம் வடிவிலும் மேற்புறம் 12 சென்டிமீட்டர் உயரமும் 6 சென்டிமீட்டர் ஆரமும் கொண்ட கூம்பு வடிவிலும் உள்ளது. முழுவதும் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு உருளையின் அடிப்புறத்தை தொடுமாறு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைனு. அத்திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவை காண்க.
உருளையின் ஆரம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 18 சென்டிமீட்டர் என கொள்கன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ பாருங்க, நான் கொஸ்டின் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஈஸியா. ஃபர்ஸ்ட் ஒரு உருளை இருக்கு, அந்த உருளையில் உள்ள என்ன பண்றாங்கன்னா ஒரு கோணும், அதாவது ஒரு கூம்பையும் பிளஸ் அரைக்கோளம் வடிவத்தில் இருக்கிற ஒரு 2 பொருளை வந்து அது உள்ள போடுறாங்க, இல்ல மூழ்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த உருளைக்குள்ள ஃபுல்லா தண்ணி இருக்கு. அப்போ ஒரு டம்ளர்ல நம்ம ஒரு ஃபுல்லா தண்ணி இருக்கு, அந்த டம்ளர் ஒரு சின்ன கல்லு போடும்போது அந்த கல்லுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கோ அதுக்கு தேவையான அளவு வந்து நீரை வந்து என்ன பண்ணிருக்கோம், வெளியே வந்திருக்குல்ல, அதுதான். அப்போ அந்த 2 கூம்பு பிளஸ் அரைக்குளத்தையும் உள்ள வந்து முழுக செய்யும் போது அதனுடைய கனளவு வந்து அதனுடைய தண்ணி வந்து எவ்வளவு வெளியேறிச்சு அதனுடைய கனளவு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்கப்பட்டவைன்னு எழுதணும். நான் இங்க எழுத விட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எழுதிடணும், ஏன்னா கொடுக்கப்பட்டவைக்கு 1 மார்க், டயக்ராமுக்கு 1 மார்க், நெக்ஸ்ட் உங்களுடைய ப்ராசஸ்க்கு 1 மார்க். ஏன்னா ஆன்சர் வேல்யூஷன் பண்ணவங்களுக்கு அவங்க ஃபுல் மார்க் தரணும்னா அவங்க எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. சரிங்களா? கொடுக்கப்பட்டவை ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, கூம்புக்கு வந்து என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் கூம்பு வந்து ரேடியஸ் வந்து என்ன இருக்கு, ரேடியஸ்னா ஆரம் வந்து என்ன இருக்கு, கூம்புடைய ஆரம் 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஹைட் வந்து என்ன இருக்கு, 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் அரைக்கோளம், கோலம்னா அரைக்கோளம். நீங்க ஃபுல்லா எழுதணும், ஏன்னா ஃபுல்லா எழுதுனா தான் மார்க் கொடுப்பாங்க, ஃபுல் மார்க். இல்லைன்னா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. அரைக்கோளத்தினுடைய ஆரம் வந்து என்ன இருக்கு, அரைக்கோளத்துடைய ஆரம் 6 சென்டிமீட்டர் தான். நெக்ஸ்ட் பாருங்க, உருளை இருக்கு. இந்த உருளைக்கு வேணா இங்க எழுதிக்கிறேன், ஏன்னா எழுதணும், ஏன்னா 1 மார்க் இது வரும் பேஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வாட் இஸ் தி கிவன் சொல்லிட்டு எழுதுனா அதுக்கு 1 மார்க் தருவாங்க, ஏன்னா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக. பிளஸ் பேப்பர் வேல்யூஷன் பண்றவங்களுக்கு இதால எழுதியிருக்காங்களா, ஓகே ஃபுல் மார்க் தரலாம்னு அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். சரிங்களா? அதுக்காக தான். பாருங்க, உருளைக்கு வந்து என்ன இருக்கு, உருளை இதுதான். ஹைட் வந்து என்ன இருக்கு, 18 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 6 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, இதோட எழுதியாச்சு, இதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் பாருங்க, திண்மம் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவு. அது என்ன திண்மம் வந்து அந்த கோலத்துக்குள்ள வைக்கிறாங்களோ அதனுடைய இது எழுதியிருக்கேன். கூம்பின் கன அளவு பிளஸ் அரைக்கோளத்தின் கன அளவு. இந்த 2 கன அளவும் அரைக்கோளமும் பிளஸ் கூம்பு வைக்கும் போதும் அது ஈக்குவலான தண்ணி வந்து வெளியே போகுது. அப்படி சொல்லும் போது 1/3 5r² h பிளஸ் 2/3 5r³. நெக்ஸ்ட் பாருங்க, 1/3 5 ஓட வேல்யூ இருக்கு 22/7. r வந்து என்ன இருக்கு, கூம்புடைய ஆரம். சரிங்களா? அப்போ 6 இன்ட்டு இங்க வந்து r² இருக்கு, அப்போ 6 இன்ட்டு 6 வரும். இது வந்து பெருக்கல். சரிங்களா? மல்டிபிள் ஆஃப் h வந்து என்ன இருக்கு, 12 பிளஸ் 2/3 5 22/7. r வந்து 6 தான், அப்போ 6/3. நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, அப்படியே யூஸ் பண்ணிக்க. 2 × 22 44 இன்ட்டு இது என்ன இருக்கு, 12 × 6 வந்து 72 7 இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இது அப்படியே எழுதியிருக்கேன், ஏன்னா இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்க எனக்கு ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனால ஆல்ரெடி இங்க எழுதியிருக்கேன். பாருங்க, கொடுக்கப்பட்டவை கூம்பு உருளை அரைக்கோளம்னு சொல்லிட்டு இங்க எழுதிட்டு இருக்கிறேன். நாங்க பார்க்கல, இருந்தாலும் ஓகே, நம்ம நீங்க இங்கதான் கொஸ்டின் பார்த்திருந்தல, அதனால இங்க கீழே இருந்தது பார்க்கல. சரிங்களா? அதை இங்க எழுதிட்டு இருக்கேன். இது எழுதுனா 1 மார்க் தருவாங்க, ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க, எழுதி இருந்தா ஃபுல் மார்க் தருவாங்க. இப்ப பாருங்க, இதனுடைய எக்ஸ்பென்ஷன் பண்ணிருக்கேன். 2/3 22/7 6 வந்து 3 டைம்ஸ் எழுதிருக்கேன், அதான். நெக்ஸ்ட் வந்து இது 3 பண்ணும்போது கேன்சலேஷன் பண்ணும்போது 2 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 2 × 22 44. இது ஃபுல்லா 6 × 6 36 36 × 2 பண்ணும்போது 72/7. இப்ப பாருங்க, 44 × 72 பண்ணும்போது இங்க இருக்கு பாருங்க, 44 × 72 பண்ணும்போது இந்த நம்மளுடைய ஆன்சர் வந்திருக்கு 3168 வந்திருக்கு. 3168/7 பிளஸ் இதுவும் சேமா இருக்கு, 44 × 72/7 இருக்கு. இதோட ஆன்சர் வந்து 3168/7. இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், என்னடா நமக்கு 2 ஆன்சர் ஒரே மாதிரி வருதே அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா சம்டைம்ஸ் நம்ம போடும்போது கொஞ்சம் நம்ம எதுவும் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இதனுடைய ஸ்பெஷலா அதுதான், கொஸ்டினுடைய 2 சேமா வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் ஆன்சர் வந்து. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு டிவைட் பண்ணும்போது இங்க இருக்கு 3168 7ஆல் டிவைட் பண்ணும்போது 452.57 வந்திருக்கும். அதான் யூஸ் பண்ணிருக்கேன். 452.57 பிளஸ் 452.57. நெக்ஸ்ட் பாருங்க, ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணும்போது இருக்கு
905.14 சென்டிமீட்டர் கியூப். எதுக்காக சென்டிமீட்டர் கியூப் போடணும்? வால்யூம் கட்டிருக்காங்க. அப்போ நம்ம வால்யூம் சால்வ் பண்ணும்போதே அதனுடைய சென்டிமீட்டர் கியூப் தான் போடணும். அப்போ பாருங்க ஃபைனலா என்ன ஃபைனல் ஆன்சர். எனவே திண்ம உருளையினுள் வைக்கப்படும் போது வெளியேறும் நீரின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு 905.14 சென்டிமீட்டர் கியூப். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு பேப்பர் வேல்யூஷன் பண்றவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணி மார்க் போடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கான டயக்ராம் வந்து நீங்க டிரா பண்ணி இருக்கணும். ஏன்னா கொஸ்டின் வந்து டயக்ராம் கொடுக்கல, சரிங்களா? ஆன்சர் தான் டயக்ராம். அப்போ ஆன்சருக்கு டயக்ராம் தேவை இருந்தா இதுக்கு 1 மார்க் தருவாங்க, டயக்ராம் 1 மார்க். பிளஸ் இங்க ஃபார்முலா எழுதி இருக்கீங்களா, இது அப் டு திஸ் இது வந்து இதுவரை 1 மார்க் தருவாங்க. இந்த ஸ்டெப்ஸுக்கு வந்து 2 மார்க் தருவாங்க. ஃபைனலா இதோட கன்க்ளூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மேக்ஸ்ல கன்க்ளூஷன் எழுதியிருக்காங்களா அதுன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு 1 மார்க் தருவாங்க. ஓவராலா இது மாதிரி தான் 5 மார்க் தருவாங்க. டயக்ராம் 1 மார்க், பிளஸ் இதனுடைய ஃபார்முலாஸ் 1 மார்க், ஸ்டெப்ஸ்க்கு 2 மார்க். ஸ்டெப் வந்து அதாவது அப் டு ஆன்சர் வரை, சரிங்களா? ஸ்டெப் நீங்க சால்வ் பண்ணிட்டு அப் டு ஆன்சர் வரை கரெக்டா இருந்தா 2 மார்க் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து 1 மார்க் தருவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்க்கும் வந்து இதனுடைய டயக்ராமுக்கும் இதுக்கும் செக் பண்ணிட்டு 1 மார்க் தருவாங்க. டயக்ராமுக்கும் கிவன் த கொஸ்டின் கரெக்டா எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மார்க் தருவாங்க, சரிங்களா? இதுதான் ஒரு நார்மல். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம். நன்றி.